அவரை வரவேற்கிறோம். மகாதேவன் ஐயா துணை பேராசிரியர் நமது அரசு கோயிலும் எஸ்என் தலைவர் அமைதி. அனைவரும் கொஞ்சம் கருத்து கேளுங்க. ஐயா நல்லா சிரிப்பு காட்டி நல்லா பேசுவாங்க. கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாமல் செயலாற்றும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். அல்லும் பகலும் ஆசையை பேராசையாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு சுருக்க சொல்லுவேன் அப்படின்ட்டு மகர்ஷி ஒரு கவி எழுதிட்டாரு. சுருக்கன்னா நம்மளுக்கு சுருக்கையா இல்லை கொஞ்சம் சுருக்கையா அப்படின்ட்டு தெரியும். அப்படி ஒரு கல்லும் மரமும் அதுக்கு உணர்வு மட்டும்தான் இருக்கு. கள்ளத்துக்கு போட்டா வெடிக்கும் உடையும். மரத்துல அப்படின்னா அது பச்சை தண்ணியா இருக்கும். ஆனா அதுக்கு பேச தெரியாது, அந்த கருத்தை இது பண்ண தெரியாது. அது பாட்டு வளரும். எங்கேயாவது தடை இருந்ததுன்னா வளைஞ்சு கொடுத்து வளர்ந்து போயிடும் மரம். நான் இந்த இவ்வளோ உடைச்சிட்டு தான் போவேன் அப்படிலாம் போகாது. அதுக்கு ஏதாவது வளர ஆரம்பிக்கும். அதான் கல்லும் மரமும் மௌன நிலையில் என்று கடமை தவறாமல் செயலாற்று. ஆனா சொல்லும் கருத்துடைய மனிதன் பேசுவான், சொல்லுவான், கருத்து இருக்கு, எல்லாம் சிந்திக்கிறான். இருக்கிறதே அதிகமான ஒரு 6வது அறிவு கொண்ட ஒரு மனிதன் அந்த இதை உணர மாட்டான். செந்திலையா எது நடக்கணுமோ அது நடக்கும், எப்போ நடக்கணுமோ அப்போ நடக்கும், எப்படி நடக்கணுமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதனால நம்ம போன காலத்தை வச்சு சங்கடப்படுறதும் வரக்கூடிய காலத்தை வச்சு கவலைப்படுறதும் அந்த மாதிரி வேண்டாம். ஆல்ரெடி அப்போ உள்ள லைவ்ல இருக்கிறோம், அந்த மாதிரி வாழ கற்றுக்கிடுங்க அப்படிங்கிறத ஐயா சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஐயா ரொம்ப சிறப்பாக நம்மளெல்லாம் இது பண்ண வந்திருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஐயா ஃபோன் பண்ணாங்க. ஐயா எனக்கு போன் பேச முடியல, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, வேற ஆளை போட முடியுமா அப்படின்ட்டு ஐயா சொன்னாங்க. என்னையா செய்தவங்களுக்கு அப்படின்னா, நீங்களாம் எங்களுக்கு பேராசிரியர், நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா எப்படி அப்படின்னா, இல்லை ரொம்ப முட்டியில பார்த்துடுங்க, காலையில் அங்கே போகிறேன் தண்ணி மாற்றி குடிக்கிறோம் அப்படின்னாரு. கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு வச்சுருக்கேன் அப்படின்னாரு. நீங்கள் போயிட்டு எப்போ வருவீங்கன்னு தான் சொல்லுவீங்க, நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்னா. அதுமாதிரி அடுத்த நாள் வந்த உடனே ஐயா நான் ரெடியாக இருக்கேன், எனக்கு வண்டி மட்டும் அனுப்புங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் கொடுத்த நம்மளுக்கு அவர் கொடுத்த ஒரு பாசிட்டிவ். அப்போ அவருக்கு வயசான உடனே கொஞ்சம் இதாக இருக்காரு. நம்ம இளைஞர் உடனே நம்ம கொஞ்சம் அதை இதாக பண்ணுறோம். நம்மளும் அவருக்கு ஈக்குவல் ஒரு 5 வயசு ஐயாவை வாழ்த்துறோம். ரொம்ப நல்லா இருக்கணும் ஐயா. நம்ம துணை பேராசிரியர் முன்னிலை வைக்கின்ற செல்வி அம்மா அவர்கள் ஒரு சில வாழ்த்துக்களை வாழ்த்துப்படுகிறேன். வரவேற்புரை யார் சத்தியவாணி. வரவேற்புரை சத்தியவாணி. செந்திலையா துணைவியா லீலாவதி அம்மா அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களையும் வாழ்க வளமுடன் என வரவேற்கிறோம். அடுத்து இஸ்லாமி துணை பேராசிரியர் மகாதேவன் அண்ணா அவர்களை வருக என வரவேற்று துணை பேராசிரியர் செல்வி அம்மா அவர்களை வரவேற்கிறோம். துணை பேராசிரியர் கோமதி அம்மாவை வாழ்க வளமுடன் என வரவேற்கிறோம். ரமேஷ் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வரவேற்கிறோம். சீனிவாசன் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வரவேற்கிறோம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து அன்பர்களையும் மகள் தொண்டர்களையும் வாழ்க
இவ்வாறு வேதாத்தியத்தில் ஜாயின் பண்ணி ஒரு 3 வருஷமா ஒரு வழிநடத்திட்டு இருக்கிற இந்த ரிச்லேண்ட் அனைத்து பொறுப்பாக செய்கிறாங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம வேதாத்தியத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய உடல் வளத்தையும் உடலையும் மனசு உயிர் எல்லாத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியுது. குருவை நம்ம வந்து தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் சிறு வார்த்தை திரு நாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்கல் தெளிவு குருவின் திருகுரு சிந்தித்தல் தானே. நம்ம குருவை இறுக்கமா பிடிச்சிட்டு நம்ம குருவுடைய வழியில நம்ம போய் நம்மளுடைய உடலையும் மனசையும் உயிரையும் ஆரோக்கியமா வச்சுட்டு நம்மளுடைய பிறவி பெருங்கடலை ஈஸியா நீங்கணும்னு சொல்லி அனைவரையும் வாழ்க செல்விமார்கள் கோமதி மாவட்டம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் குருவே துணை. அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் முன்னாடியே அறிவிப்பு பயிற்சி பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணணும். அதை வந்து நீங்கள் எல்லோரும் படிக்கணும், எல்லோரும் பயிற்சி செய்யணும். சரி, வாழ்க வாழ்வாளர் சுருக்கமாக கலந்து சொன்ன குமுதம் அவர்கள். அடுத்ததாக ரமேஷ் ஐயா. அன்றிலிருந்து இந்த வரைக்கும் அரக்காப்பு சொல்லாத நான் நாளே கிடையாது. என்னையோ என் குடும்பத்தையும் நல்லா வழிநடத்தி கொண்டு போது நல்ல கருத்துக்கள், நல்ல செயல்கள், மனித பழக்கவழக்கங்களை நல்லபடியாக கொண்டு போகிறது இந்த வேதாத்தியம். இந்த வேதாத்தியத்தின் மேலே அளவுகோட நம்பிக்கை. எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறதும் நான் செய்கிற செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு போகிறோம் இந்த வேதாத்தியம் தான். அருட்தந்தை ஆசான் வேதாத்திய மகிழ்ச்சிக்கு நன்றி. இந்த வேதாத்தியத்தில் அமைஞ்சது எனக்கு பெரிய வாக்குவாசம். வாழ்க்கை வாழ்வனுடன் அவர் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ண வேண்டும், எண்ணிய நெஞ்ச வேண்டும், எந்த நல்ல அறிவு வேண்டும் அப்படின்னு மகாகவி பாரதியார் சொல்லியிருப்பார். இவர் வந்து நம்ம மன்றம் தொடங்கும்போது இவர் வந்தார் ஐயா, ரொம்ப சந்தோஷப்பட்டார். மன்றம் கெட்டும்போது எங்களுக்கு பக்கத்தில் மன்றம் வச்சு நாங்கள் இதில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த அம்மா பசங்க படிக்க வச்சார். அவங்க இன்னைக்கு பொறுப்பாளராக இருக்காங்க. நம்மளோட அதிகமாக துணை பேராசிரியர்லாம் ஆகிட்டாங்க. அப்படியெல்லாம் அவங்க குடும்பமே ஒரு வேதாந்தத்தில் இருக்கு. அந்த சேவைக்கு நன்றி. பாருங்க. அடுத்ததாக சீனிவாசன் ஐயா செம்மவளம், அவங்க மிஷன் பிஓவாக வருஷம் இருந்திருக்காங்க. நல்ல சிறப்பான வேதாத்தியத்தை கடைபிடிச்சிருக்காங்க. அந்த பகுதியில் பயிற்சி கொடுத்ததுக்கு அவங்களுடைய காரணமாக இருக்காங்க. ஐயாவை வாழ்த்து. ரிச்லேண்ட் எங்களுக்கு அறிமுகமாகி 1.5 வருஷமாச்சு. 1.5 வருஷத்தில் எங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக முன்னேறி இருக்குதுங்கிறது உண்மை. நல்லவர்கள் மட்டுமே, எல்லாருமே நல்லவங்க தான், பிறப்பால் எல்லாருமே நல்லவங்க தான். அதுலேருந்து விலகித்தான் போயிடுறாங்களே தவிர யாரும் கெட்டவங்க இல்லை. ஆனால் வேதாத்திரியத்தை நம்பி வேதாத்திரியத்துக்குள்ளே வந்தவங்க எப்பவுமே நல்லவங்களா மட்டுமே தான் இருப்பாங்க. அந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கறது வேதாத்திரியம் மட்டும்தான். இந்த ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை நமக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த ஐயா வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இதுபோல் ஒவ்வொரு நாளும் நாம் கலந்து கொண்டு அனைவரும் கலந்துரையாடி நற்சிந்தனைகளை பெற்று மகிழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்வோம். சீனிவாசன் ஐயா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவான ஸ்ரீ இது உலகமே வாழ்ந்தது. இதுதான் இந்த
அனைத்து ஏற்பாடு மையங்களையும் வணங்கியும் வாழ்க்கையும் நன்றியை தெரிவித்தாலும் இந்த 5வது நாள் விழாவினை சிறப்பித்துக் கொள்வதற்காக முதல்ல எங்களோட பேராசிரியர் செந்திலையா, ஏன்னா நாங்கள் அவர்கிட்ட விசன் படிச்சிருந்தோம். விசன் வகுப்பு எடுக்கும்போது இன்னும் 2 நிமிஷம் அவர்கிட்டே பாடம் எடுத்துக்கலாமான்னு ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா அந்த வேதாத்திரிய கல்வியை வந்து எப்படி பிடிக்காத சொல்ல முடியாதுங்க, பிடிக்காதவங்களுக்கு கூட இதை எப்படி புகுத்தணும் அப்படிங்கிற ஒரு சாதுரியம், அந்த சாதுரியம் ஐயா இருக்கணும். அப்படியே நகைச்சுவையோடு கொண்டு போவாங்க. அந்த நகைச்சுவையோடு கேட்கும்போது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் பாடத்தோடு சேர்த்து என்னையும் என்னோட மனைவியும் சேர்த்து பாடத்தோடு சேர்த்து பேசுறாரு. பேபி மகாதரன் சேர்த்து பேசுறாரு. அப்போ அது ஒரு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எப்படி கையாளணும், அவங்க எப்படி இந்த வேதாத்திரிய கல்வியை வந்து புகுத்தணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி அவங்களுக்குள்ள கொண்டு சேர்த்துப்பாரு. அந்த திறமையில ஐயாவுக்கு ரொம்ப ஆற்றல் நிறைய இருக்கு. அதனால தான் என்னமோ தெரியல, நாங்களாம் வந்து இந்த வரைக்கும் இந்த அளவுக்கு வேதாத்திரிய விடாமல் இருக்கிறது காரணமும் அதுவும் காரணத்துக்கு முக்கியமான காரணம் இது ஒன்று. ரொம்ப நாளாச்சு ஐயாவை பார்த்து, மிஷன் படிக்கும்போது பார்த்து இடையில ஒரு தடவை பார்த்தா அதுக்கப்புறம் பார்க்கறது வாய்ப்பு கிடைக்கல. இப்போ மறுபடியும் இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அன்னைக்கு விட்ட விசன் கிளாஸை மறுபடியும் நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஐயா நன்றி சொல்லிக்கிறோம். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டோர் சான்றோர் பெருமக்கள் எங்க போறீங்க? இங்கே உட்காந்து இதே கிளியரா தான் தெரியும். செந்திலையா கிளியரா தான் இருக்கு பாருங்க. செந்திலையா சார் கேட்டார், வயசானவர்னு சொன்னேன். சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து இங்கே உட்காந்துக்கிறப்போ ஆசான் அருள் தந்தை தத்துவஞானி யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுக்குமார் வீடியோ எடுக்கிறதுக்கு சிறப்பாக ரொம்ப சந்தோஷங்க. நான் தெரியும் தான் எல்லாத்துக்கும். நீங்களாம் எதை கண்டு பயப்படுவீங்க? பொதுவா ஒரு கிரகத்தை கண்டு பயப்படுவீங்க. என்னங்க? சம்பளம் வாங்குற நாள் சனிக்கிழமை. சனி வந்தா என்ன சொல்லுவாங்க? 7:30. இப்ப மணி எவ்வளவு ஆச்சு? 7:30 கடந்துட்டீங்க. இப்போ அன்னைக்கு நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வேலுமுருகன் இப்படி கையை விரிச்சு நின்றுட்டு இருந்தாரு பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி. எதுக்குடா இப்படி கையை வச்சு நிக்கிறாருன்னு கேட்டேன். எதுக்கு நின்று பாரு? என் சம்சாரம் சொல்லுங்கய்யா. என் சம்சாரம் ஊருக்கு போயிட்டாங்கன்னு சந்தோஷமா சொல்றேன். அந்த மாதிரி இப்போ மணி என்ன ஆயிடுச்சுங்க? 7:30 கலந்துருச்சு. இனிமேல் உங்களுக்கு என்ன வராதுங்க? துன்பம் வராது அப்படிங்கிறது. சரியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வேலை செய்யற காலம் இல்லை அப்படின்னோம்னா அந்த இடம் என்ன ஆகாது, சரி வராது. எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நேரா போய் ஒரு டம்ளர் ஒரு சொம்பு தண்ணி வாங்கி கொடுப்பேன். யாருக்கிட்ட வாங்கி கொடுப்பேன்? சம்சாரத்துக்கிட்ட. சரி, கல்யாணம் ஆகாதவங்க அம்மாட்ட. சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சம்சாரத்துக்கு வாங்கி கொடுப்பாங்களா, பிள்ளைகிட்ட வாங்கி கொடுப்பாங்களா? பிள்ளைகிட்ட வாங்கி கொடுப்பாங்க. இப்போ எந்த ஒரு வீடா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் சரி, அந்த வீட்டுல அந்த நிறுவனத்துல பெண் இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். இருக்குமா இருக்காது? அந்த மாதிரி இங்க விஜயலட்சுமின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்க? எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா விஜயலட்சுமி போட்டோ எடுத்து என்ன பண்ணணும் பார்ப்பேன். எனக்கு வந்த கஷ்டம்லாம் என்ன ஆயிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க நல்லா எப்படி இருக்குன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ட்டு அடி வாங்கிட்டு இப்போ இந்த அளவுல இருக்கிறாங்க. நான் உண்மை மட்டும்தான் பேசுவேன், பொய் என்ன பண்ண மாட்டேங்க, பேச மாட்டேன். நம்ம எவ்வளவு மனபாவத்தோட வந்தாலும் இங்க உள்ள வந்தோம் அப்படின்னம்னா ஐயாவை பார்க்கிறோம், அம்மாவை பார்க்கிறோம், இங்க இருக்கிற நண்பர்களை எல்லாம் பார்க்கிறோம். எப்படி இருக்குது மனசு? வேல்முருகன் கை வச்சு மாதிரி இருக்குதா இல்லையா? அதாவது ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ஒரு நடிகர் டைரக்டர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன்.
நம்ம தலைவரையா சொல்லுவார், நான் கேட்டது ஒண்ணு கிடைச்சது ஒண்ணு. யாருமையா சொல்லுவாங்க? கரெக்டா சொல்றதுக்கு இன்னைக்கு ஒரு வெறுமதி கமலத்தை தவிர யார் வேணாலும் சொல்லலாம். நான் கேட்டது ஒண்ணு ஆனா கிடைச்சது ஒண்ணுன்னு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்ல சொல்றாங்க ஒரு டைரக்டர். ஒரு பேர் கூட என்ன மேல நீங்க மனவளத்துல என்ன பயிற்சி எடுத்திருக்கிறீங்க? விசல் வரைக்கும் முடிச்சிருக்கிறீங்க. வாழ்க்கை தத்துவம் மொத்தம் எவ்வளவு தெரியல. ஆனா கௌதம் மேனன் தெரிஞ்சிருக்குதா? புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்போ அவர் தான் சொல்லுவாரு, நான் கேட்டது ஒண்ணு கிடைச்சது ஒண்ணு. அந்த மாதிரி நான் எதிர்பார்த்து கொடுத்தது ஒண்ணு, இங்க நடந்தது ஒண்ணு. யார் பேச்சு கேட்டா லைஃப் நல்லா இருக்கும்? மனைவி பேச்சு கேட்டா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, அதை சொல்றாங்க. சம்சாரத்து பேச்சு கேட்டா நல்லா இருக்கும். அம்மா கேட்கறாங்களாமா ஒரு பேச்சு வீட்டுல கேட்கறாரா கேட்கறது இல்லையா? கேட்பாரு. கேட்டா நல்லா இருக்கும். சம்சாரத்து பேச்சு கேட்டா நல்லா இருக்கும். நான் இங்க உங்களுக்குலாம் வகுப்பெடுக்கணும், வினையும் பயனும் வகுப்பெடுக்கணும், உட்காந்து வண்டி ஓட்டுட்டு காயமெல்லாம் எடுப்பாரு. உளுந்து என்ன பண்ண படிச்சு எல்லாம் நான் குறிப்பு எடுத்துட்டு வந்தா இங்க வந்து பார்த்தா இப்படி இருக்கு. அப்பா சம்சாரம் சொன்னாங்க, இல்லைங்க நீங்க நினைக்கிறது ஒண்ணு, அங்க இருக்கிறது ஒண்ணு வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கும் அப்புறம் அழகுக்கும் அப்புறம் திறமைக்கும் நீங்க எல்லாம் நல்லா பேசிடுவீங்கன்னு சம்சாரம் என்ன பண்ணாங்க? தட்டி கொடுத்தாங்க. சம்சாரத்து பேச கேட்டு நான் உட்கார்ந்து குறிப்பு எடுக்காமே இருந்திருக்கலாம். இருந்தாலும் எடுத்தேன். சரி, ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். வினையும் பயனும். இங்க இருக்கிற எல்லாருமே எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம்? இன்பத்தோட இருக்கணும்னு நினைக்கிறோமா? துன்பம் இருந்தா பரவாயில்ல நினைக்கிறோம்? எப்படி நினைக்கிறது? இருக்கிறாங்க இருக்கிறவங்க எப்படி இருக்கும்னு நினைக்கிறோம்? இன்பத்தோட இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம கிட்ட இன்பம் இருக்கா துன்பம் இருக்கா? ரெண்டுமே கலந்துதான் இருக்கு. ரெண்டுல எது நிறைய இருக்கு? துன்பம் தான் அதிகமா இருக்கு. எனக்கு வந்தது சரியில்லை. ஐயா கரெக்டா சரியா? வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. ஏன் அப்படி வாச்சது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். வினை வினை ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்கு? இப்போ உள்ள குறும்பு பண்ணா திட்டுவாங்க. நாம என்ன சொல்லி திட்டுறாங்க சொல்றேன், தப்பாம பிறந்திருக்கிறேன். யாரு அப்போ முன்னாடி உட்காந்து உட்காந்து கால் வலிக்கிறது. எனக்கு வாச்சது தெரியலன்னு யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் தகுப்பொழியும் மற்றவர் நட்போம். என்னிடம் என்ன குறை இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? ஆய்வு எடுக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றது அப்படின்னா பார்க்கறதே இல்லை. அவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை சொல்லுவோம். நம்ம கிட்ட என்ன குறை இருக்குது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்மளை நம்ம ஆய்வு பண்ணிக்க மாட்டோம். அப்படி நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு. செயலிலே விளைவாக சொன்னார் இல்லையா? செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க தவறிழைத்து பயனென்ன பின் பரமனை வேண்டுவதால். சரிங்களா? நான் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி நின்னேன். எதுக்குங்க? கல்யாணம் கட்டினா யாரும் கட்டல, ரேவதி தான் கட்டுவேன்னு நினைச்சு நின்னேன். கட்சியில கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப வேற ஒரு கவுன்சிலிங் வர தப்பு யார் பண்ணது? நான் தான் சொன்னேன். அப்ப சொல்றாங்க, உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு அறிவுக்கு நீங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் வேண்டாம், நம்ம ஐயாக்கு சொல்லி ஏதாவது பார்க்கலாம் சாய் சமத்துல அப்படிங்கிறாங்க. ஆனா என்னை எது மயக்குச்சு? எது மயக்குச்சுங்க? சரிங்களா? முனி நாட்டில் இங்கிலீஷ் பேசுறாங்க. அந்த அதுக்குள்ள அது என்ன ஒரு மயக்க நிலையில இருக்கிறவங்க இல்லையா? ஆணிடத்துல என்போ பெண்ணிடத்துல என்போன்னு சொல்லிட்டு ஒரு மயக்க நிலையில இருக்கிறோம். அந்த மயக்க நிலையில இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அறியாம அலட்சியம் உணர்ச்சியிலையும் இதனால என்ன பண்ணிடுறோம்? தவறு செஞ்சோம். அடுத்தவங்க சொல்றதுல நமக்கு என்ன மாட்டேங்குது? ஏற மாட்டேங்குது. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அலட்சியத்தோட இருக்கிறோம்.
அலட்சியத்தோடு இருக்கிறதுனால செய்யக்கூடியது எல்லாம் என்ன ஆயிருது அப்படின்னா பதிவாயிருது. முதல்ல எனக்கு இங்க இருக்கிறவங்களுடைய பயோடேட்டா வேணும். மனவளக்கலை பயிற்சி எடுக்காத அன்பர்கள் எத்தனை பேர் கை தூக்கும்? நான் ஒருத்தர் இருக்கிறேன், பயிற்சி எடுக்கல. ஐயா பாத்துக்க பாத்துக்க கை தூக்குங்கம்மா. அம்மா பயிற்சி எடுக்கல தானே? சரி, 3 பேர் இருக்கு. இதுல அறிமுக பயிற்சி முடிச்சுட்டேன், நான் வந்து 5 நாள் தீட்சை எல்லாம் வாங்கிட்டேன் அப்படிங்கிறவங்க கை தூக்கு. சரி, எல்லாம் கணக்கு இருக்குது. இதுல வித்தம் முடிச்சிருக்கிறேன், ஆசிரியரா இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கை தூக்கு. அப்போ கிட்டத்தட்ட எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? தெரிஞ்சவங்களா தான் இருக்கிறீங்க. ஒரு 10 பேருக்கு பக்கம் தான் தெரியாதவங்களா இருக்கிறீங்க. எல்லாத்துக்குமே என்ன ஆகுது? தெரியுது. நல்லா இருக்கிறீங்கம்மா, கண்ணு வயசாயிடுச்சா கண்ணே தெரியுது. கண்ணாடி போட்டாதான் என்ன ஆகுது? தெரியுது. வாழ்க்கை வளமுறை. அப்போ எல்லாம் புரிஞ்சுக்குங்க. கற்றவை நிற்க சொல்றாங்களா? கற்றவை நிற்க அதற்குத்தக. ஐயா நீங்க தான் மாட்டீங்க, சரியா? இப்போ டிசைன் படிக்கிறப்ப உங்களுக்கு மனசுக்குள்ள ஒன்று தோணி இருக்குமே, இந்த பயிற்சி இனிமேல் எப்படி செய்யணும்னு தோணி இருக்கும். டிசைன் படிக்கிறப்ப தோணி இருக்கு. எப்படி தோணி? ரெகுலரா செய்யணும், ரொம்ப நல்ல பயிற்சியா இருக்குது, இது நமக்கு கிடைச்சது ஒரு வரப்பிரசாதம் நினைச்சீங்களா இல்லையா? ஆனா இப்ப அதை ஃபாலோ பண்றீங்களா? செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? ஒரு நாள் தவறாம செய்யறீங்களா? அப்படி இல்லை. அப்பப்போ அது என்ன காரணம்? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அப்ப நல்லது அப்படிங்கிறது தெரியுது, ஆனா அந்த நல்லது அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை நம்ம செய்ய முடியறதில்லை. உள்ள இருக்கிற கெட்டது என்ன ஆகுதுங்க? அந்த கெட்ட இவனை வந்து நம்மளை தடுக்குது, செய்ய முடியாம தடுக்குது. அதுக்கு என்ன காரணம்? வழக்கத்தினால வந்துட்டோம். எதனால வந்துட்டுங்க? வழக்கத்தினால வந்துட்டோம். இந்த பழக்கப்பதிவுலாம் நம்ம என்ன பண்ணணும்? விளக்கத்தை எல்லாம் கேட்கிறோம். கேட்கிற விளக்கத்தை பழக்கமா மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எளிமையான வழி. கேட்கிற விளக்கத்தை பழக்கமா மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நான் அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா சொல்லுங்க. என்ன மேரேஜ் பண்ணிருக்கேன்? சரியா? அப்ப நான் லவ் மேரேஜா பண்ணேன். நான் லவ் பண்ற பொண்ணு தெக்க போகும், நான் இங்க போறேன். எப்படி இங்கயா விசிறு கால் செய்வாங்க? சரியா? தெக்க போனா வடக்கு போகணும். யார் சொன்னது வடக்கு? சரி, அவங்க கிழக்கு போறாங்க, நான் எங்க போறேன்? ஏன்னா அப்பதான் என்ன பண்ண முடியும்? சரியா? அப்படி பார்த்து என்ன பண்ண? கரைப்பா கிடைச்சா கல்லு கரைங்கிற மாதிரி. ஐயா இப்ப நீங்க காமெடி கல்லு. சரியா? அப்போ ஒரு பதிவு, வேண்டாத பதிவு இருக்குது, விளக்கத்தை கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விளக்கத்தை சதா என்ன பண்ணணுங்க? உள்வாங்கிக்கணும். மறந்தா தானே நினைக்கணும். மாமான ஒரு பாட்டு இருக்குது இல்லையா? மறக்கக்கூடாது. சதா அதையே நீங்க என்ன பண்ணணும்? நினைச்சுட்டே இருக்கணும், சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு செயலுக்கும் என்ன இருக்குதுங்க? ஒரு விளைவு இருக்குது. எதுக்கு நீங்க மனவளக்கலையில என்ன படிச்சுட்டீங்கன்னு கேட்டாங்கன்னா, நீங்க பார்க்கறது கேட்கறது எல்லாம் 11 பார்க்கிறோம். பார்த்த காட்சி கண்ணில் பார்வையிலே கொசு அளவில் பதிந்து காட்ட காணும். எப்படி தெரியுங்க? கண்ணுல கொசு அளவுல தெரியும், மூளையில புள்ளி அளவுல போய் பதிஞ்சிடும். அந்த புள்ளி அளவுல பதிவுறதெல்லாம் கர்மயத்துல தரப்பதிவா குணப்பதிவா போய் பதிஞ்சிடும். அதோட இல்ல, வாழ்க்கை சமுதாய பதிவா பதியும். என்ன பதிவா பதியுங்க? நல்லதும் பதியும், கெட்டதும் பதியும். இப்போ இந்த காரணத்துல வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்கு, சரிங்களா? அரசாங்க கடை ஒண்ணு இருக்குது. கூட்டம் எங்க அதிகமா போகும்? அரசாங்க கடையில என்ன கிடைக்குமா? மக்கள் மருத்துவமனையா? சரிங்களா? அந்த மார்க்கெட்டுக்கு என்னங்க? கெட்ட விஷயத்துக்கு தான் அதிகமா கூட்டம் போகுது, நல்ல விஷயத்துக்கு என்ன போகாது. இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. அதனால நம்ம என்னன்னா, நல்ல விஷயமும் பதியுது, கெட்ட விஷயம் பதியுது. இந்த பதிஞ்சதெல்லாம் பிரபஞ்ச காந்தத்துல வான்காந்தத்துல சமுதாய பதிவா பதிஞ்சு என்ன பண்ணிரும் அப்படின்னு சொன்னா, செயல்படாம இருக்கிறவங்களுக்கு செயல்பாட்டுக்கு கொண்டு வருமா? கொண்டு வராது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இப்போ இப்படியே எடுத்துக்கலாம். நம்ம இருக்கிறாங்க இல்லைங்களா?
சரிங்களா? அவங்க ஒய்ஃப் பேர் காதலி பேரு பேபி. காதலி பேரு பேபி. அவங்க ஈரோட்ல இருந்து எங்க போறாங்க அப்படின்னா சென்னை போறாங்க. எங்க போறாங்க? சென்னை போறாங்க. இவங்க திருப்பூர்ல இருக்கிறவரு இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு கூடார வர்றாங்க, ஏதோ கொடுக்கணும். திருப்பூர்ல என்ன விலை கம்மியா கிடைக்கும்? பனியன் விலை பனியன் 4 டஜன் எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருப்பாரு. பொண்ணுகிட்ட இல்ல, அவங்க வர்றாங்க, அந்த பொண்ணுல என் பேபிக்கு அம்மா வர்றாங்க, அப்பா வர்றாங்க, கொண்டாய் கொடுத்துருன்னு இவங்க அப்பா இவர்கிட்ட சொல்ல 2 நாளையெல்லாம் முடியாது. என்னங்கிறாரு, அவனே வேலை போய் வந்து உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு என்ன பண்ணாரு, இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க, இல்ல அவனுக்கு உடம்பு சரியில்லை முடியலங்கிறான், அதனால சரி நாங்க ஏதோ ஒன்று பண்றோம், என்ன வந்த பிள்ளை இது பாத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு அங்க பேசுறது இவருக்கா என்ன ஆயிடுச்சு, காதுல கேட்டுச்சு. பிள்ளை யாருங்க? அந்த அம்மா போனை வச்சுட்டு திரும்பி பார்க்கறப்ப இவர் எப்படி இருக்கிறார்? எனக்கெல்லாம் காய்ச்சல இல்லம்மா, நான் என்ன பண்றேன், கொண்டே கொடுக்குறேன், என்ன பண்றாரு, ரெடியா நிற்கிறார். ஐயா புரியுதா? அப்ப அந்த மாதிரி எப்படி இருக்கணுங்க, சும்மா தீயா வேலை செய்யணும் குமாருக்கு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நம்ம அந்த கெட்டதெல்லாம் எழுச்சி வராம இருக்கணும், நல்ல பதிவு மேல 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 என்ன பண்ணிட்டு இருக்கணுங்க, போட்டுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? நமக்கு இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி முன்னோர்கள் செயல் வித்தில் உண்டு, மூளையிலே பதிவு அனைத்தும் உண்டு, பின்னேடி செய்வினைக்கு புலனைந்து மெய்க்கு பெற்ற பழக்கம் பதிவு உண்டு. எல்லா பதிவும் எங்கிட்ட இருந்து என்னுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய சந்ததிகளுக்கு என்னவா வந்துருச்சுங்க, கருவின் பதிவா வந்துருச்சு. நான் நினைச்சது எங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி என்னுடைய முன்னோர்கள் எண்ணிய எண்ணங்களை எல்லாம் அந்த குழந்தை என்ன பண்ணுதுங்க, செயல்படுத்துதா இல்லையா? செயல்படுத்துது தானே. அப்ப என்ன பண்ணணும்னா அவங்க நல்லது நினைச்சிருக்காங்க, கெட்டது நினைச்சிருக்காங்க. அவங்க படிக்கக்கூடிய காலத்துல ரிசல்ட் கல்வி இல்லை. இன்னைக்கு நம்ம வந்துட்டோம், இங்க இருக்கிற அத்தனை பெற்றோர்கள் நினைப்பேன் என்ன நினைப்பேன்னா, நான் செய்யற வேலை யார் செய்யணும்னு நினைப்பாங்க. நீங்க என்ன வேலை செய்றீங்க அப்படி போயிட்டு இருக்கீங்க, உள்ள உங்க பையன் வரக்கூடிய மருமல்ல அப்படி போகணும்னு நினைப்பீங்களா? வேண்டாம், இந்த வேலை பண்ணி திங்கிற வேலை வேண்டாம் சொல்றமா இல்லையா? எந்த வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு வேலை தவிர அந்த வேலை எனக்கு அப்புறம் இவரு தான் சொல்லுவாங்க. அது என்ன தெரியும்? சரிங்களா? மற்ற எல்லா வேலையிலுமே வார்த்தை என்ன பண்ண மாட்டாங்க, கொண்டு வர மாட்டாங்க. நான் வர்ற கஷ்டம் என்னுடைய குழந்தைங்க என்ன பண்ணக்கூடாது, படக்கூடாது. நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிறாங்க. நினைச்சா மட்டும் போதுமா? அதுக்கு என்ன பண்ணணும், செயல்படுத்தணும். நல்லதையே நல்ல மாதிரி அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லதை அதான் என்ன பண்ணணும்னா நினைச்சுட்டே இருக்கணும். முதல்ல அடிக்கடி நான் பார்க்க சாப்பிடுவேன், கட்டிங்கெல்லாம் வேணாமா இல்லைங்களா இருந்தாலும் எதுக்கு பார்க்க சாப்பிட்டா, எங்க ஏரியாவில் சின்ன ஒருத்தர் கடை வச்சிருந்தாரு, இப்போ அவர் இல்லைங்க. ஏன்னா உள்ள போனாலே எல்லா சினிமா நடிகை போட்டாங்க என்ன பண்ணிருப்பாங்க, கொட்டி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு எப்படி கேட்குறீங்க, போயிருக்கிறீங்களா? சரியா? எல்லா சினிமா நடிகை போட்டா என்ன பண்ணிருக்காங்க, கொட்டி அடி வச்சிருக்காங்க. இப்ப அதையெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குங்க, நம்ம மனசு என்ன ஆகும்? நான் தான் பாத்தீங்களா எப்படி பாயிண்ட் பண்ணிக்கிறாரு. குழந்தை பிறக்குது, யார் மாதிரி குழந்தை பிறக்குது? ஃபேமிலியில் எத்தனை பேர்? நீங்க, அப்புறம் ஹஸ்பண்ட், பொண்ணு 2, பெரிய பொண்ணு என்ன பண்ணுங்க, 2 பொண்ணு கல்யாணம் பண்ணுங்க, சந்தோஷம். பெரிய பொண்ணு யார் கிடைக்கும்? உங்களை மாதிரி இருக்கு. சின்ன பொண்ணு யார் கிடைக்கும்? இதுல பெரிய உளவியல் உண்மை இருக்குது, வினையும் பயன். பெரிய பொண்ணு இந்த மாதிரி, சின்ன பொண்ணு அப்பா ஜாடு. ஏன் வந்துச்சுன்னு கேளுங்க. கல்யாணமான புதுசுல இந்த அம்மா என்ன பண்ணிருக்குங்க, ஒரு பயங்கர சுபாவம் இருக்குமா இருக்காதா? இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அந்த சின்ன வயசுல இவங்களை என்ன பண்ணிக்குவாங்க, அழகுபடுத்திக்குவாங்க. நான் உயரமா இருக்கேன்னா, முடியெல்லாம் வளர்ந்துருக்குதா, சேப்பா இருக்கிறேன், அடிக்கடி என்ன பண்றது, எதை பார்க்கறதுக்கு, கண்ணாடி பார்த்துக்கிறது. குழந்தை 6 மாதிரியே பிறக்குது, அம்மா மாதிரியே பிறக்குது. சரிங்களா? இப்போ கல்யாணமான புதுசுல இந்த அம்மா வீட்டுக்காரரு என்ன பண்ணிருப்பாங்க, நல்லா நம்ம வேல்முறை கூட அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா பார்த்து அந்த அம்மா நீங்க சொல்லுச்சு, எங்க வீட்டு எனக்கு ஒரு வேல்முறை பத்தி பேசணும் இன்னொன்னு இருக்குங்க. என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்னாரு பாத்தீங்களா, ஐயா பெரிய வீடு கட்டிட்டாரு சொன்னாரா இல்லையா? எனக்கு என்ன வீடு பிடிக்காது, சின்ன வீடு என்ன
பிடிக்காது. அதுலயே என்ற நல்ல மனசு தெரிஞ்சுக்கா சரியா தெரிஞ்சு காட்டிட்டா பாருங்க வந்து அவரு எங்க வீட்டை பார்த்துட்டு ஐயா பெரிய வீடு கட்டிட்டாரு சின்ன வீடு கட்டலங்கிறதுனால மறுபடியும் வந்து 2வது டைம் அதே நாள் 2வது தடவை அம்மா கூட்டிட்டு வந்தாரு. அப்படி சொல்றாரு பார்த்தா தேவையான மாதிரி இருக்கிறாங்க இந்த அம்மாவை கட்டுக்கணும் ரொம்ப சொல்லுங்க கொடுத்து வச்சிருக்கணும் இப்ப போய் கேட்பாரு சரியா அந்த மாதிரி இப்ப இந்த அம்மா என்ன பண்ணுன்னா ஐயா காமெடி விட்டுங்க கருத்தை பிடிச்சிருங்க முதல் குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னா இந்த அம்மாவே பார்த்துட்டு இருந்ததுனால அழகா இருக்குது. கல்யாணமான புதுசுல அவரும் இந்த அம்மாவை நல்லா பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் 4-5 வருஷம் ஆயிடுச்சு. வேலைக்கு போயிட்டு 8:30 மணிக்கு வர மனுஷன் 10:30 மணிக்கு தான் வருவாரு. இந்த அம்மா காலையில வரைக்கும் எங்கேயே நிக்குங்க வாசல்லையே நிக்கும். யாரை நினைச்சிட்டே நிக்கும் ஹஸ்பண்ட நினைச்சிட்டே நிக்கும். வகுத்துல யார் இருக்கிறாங்க பிள்ளை இருக்குது. பிள்ளை யார் மாதிரி வந்துச்சு இப்ப புரிஞ்சுதுங்களா? வினையும் பயனும் என்ன நினைக்கிறோமோ அதுவாவே மாறிடும். நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டதுதான் நடக்கும். சரிங்களா? அதனால வெள்ளத்தடையது மழை நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தடையது உயர்வு. எப்பவுமே என்ன நினைக்கணுங்க பெருசா நினைக்கணும். எப்ப உனக்கு ஏதாவது சான்ஸ் ஏதோ காமெடி அண்ணன் தம்பி கேரக்டர் மேனேஜர் இந்த மாதிரி நடிச்சா எப்படி நடிக்கிறது? ஹீரோ தான். ஹீரோ இருந்தாதான் யாரை கட்டி பிடிக்க முடியும்? ஹீரோயினை கட்டி பிடிக்க முடியும். அப்ப நினைக்கிறது எனக்கு ஒண்ணுமே செட் ஆகலன்னு எப்படியே செட் ஆகும்? நம்ம நினைப்பு நல்லா இருந்தா கண்டிப்பா என்ன ஆயிரும் செட் ஆகும். நினைக்கிறதெல்லாம் எப்படி நினைக்கணுங்க உயர்வாவே நினைக்கணும். வெள்ளத்தனையாது மழை நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. சரியா? இருக்கிற எல்லாருமே விரும்பக்கூடியது என்ன அப்படின்னா இன்பத்தை தான் விரும்புறோம். ஆமா நமக்கு துன்பமே மிகுதியா நிக்குது அப்படின்னு சொன்னா என்ன காரணம்னா மறுக்கிறார் வாழ்க்கை இன்பமடா வாழ்வது அவரவர் கையிலடா. வாழ்க்கை இன்பமடா வாழ்வது அவரவர் கையிலடா. இப்போ என்ன சொல்லலாம்? இப்போ நம்ம ஐயா வந்து நல்ல மணல் குவாரியில வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு? மணல் குவாரியில வச்சிருக்காரு. அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் பெரிய லெவல்ல ஹை லெவல்ல இருக்கிறாங்க. டெய்லி 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் எல்லாம் பாக்குறாங்க. இப்ப ஐயா மாசம் 1 லட்சம் 2 லட்சம் கூட என்ன பண்ண முடியல பார்க்க முடியல. ஆனால் எப்ப பார்த்தாலும் சந்தோஷமாவே இருக்கிறாரு, சிரிச்சுட்டே இருக்கிறாரு. நான் கூட கேட்டேன் சம்சாரம் ஊருக்கு போயிச்சான்னு கேட்டேன். இவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்லியிருப்பாரு? ஐயா நான் வேதாத்திரியத்துக்கு வந்தேங்க ஐயா, தத்துவத்தை படிச்சுங்க ஐயா, எதுக்கு வந்தேன்றது புரிஞ்சிச்சுங்க ஐயா, இருப்பதை வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கிறேங்க ஐயா, இருக்கிறத வச்சு சிறப்புடன் வாழ கத்துக்கிறேங்க ஐயா, இதுலயே 4 பேருக்கு நான் என்ன பண்றேன் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறேங்க ஐயா அப்படின்ட்டு வெளியில சொல்லாம நிறைய பேருக்கு என்ன பண்றாங்க உதவி செய்யறாங்க. ஆனா அந்த உதவி செய்யும்போது ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா நான் தான் செஞ்சேன்னு என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு உதவி செஞ்சுட்டாரு. அந்த உதவி வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்க? பழனிக்கு பாத யாத்திரை போறாங்க, சபரிமலைக்கு இருமுடி கட்டையெல்லாம் போயிருக்கிறாங்க, அர்ச்சனை சீட்டு அவங்களுக்கு வாங்கலாம், ஒரு சீட் சேர்ந்து வாங்குவாங்க, ஒரு சீட்டு சேர்ந்து வாங்குவாங்க தானே. யாரும் எல்லாருக்கும் சாமி கும்பிடுவாங்க, உதவி செஞ்சவங்க நல்லா இருக்கும்னு சாமி கும்பிடுவாங்களா இல்லையா? இப்போ இறக்கின்ற கேள்விதான் என்ன ஆகும் பாருங்க. ஊருன்னு சொல்லுவாங்களாம், இவரு கொடுத்தது என்னமோ 10,000 தான், ஆனா இவருக்கு வந்த லாபம் 90,000 சேர்ந்து 1 லட்சமா வந்திருக்குது. வினையும் பயனும் புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப நீங்க எதை இணைக்கிறீங்களோ அதுதான் நினைவிதித்தவன் நினை இருப்பான். எதையை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம என்ன பண்ண முடியும் அறுவடை செய்ய முடியும். நம்ம தேவி புருஷன் இருக்கிறாங்க யாருங்க? எனக்கு ஒண்ணுமே இல்லை எப்படி இருக்கும்? ஒரு ஆறுகிட்டே இல்ல இல்லைன்னா தெரிஞ்சிருக்குது எல்லாருக்கும். இல்ல இல்லைன்னா இல்லாம தான் போயிடும். இருக்குன்னு நினைச்சா இப்படிதாங்க என் சம்சாரம் வந்து நான் சொன்னா எப்ப எத்தனை மணிக்கு வருவீங்க? பாப்பானார்ல இருந்த 9 மணிக்கு வருவோம்மான்னு. சரி வாங்க, அஸ்கா டப்பா காலியா இருக்கு, அரிசி டப்பா காலியா இருக்கு, பருப்பு டப்பா காலியா இருக்கு. சரிங்களா? ஒரு நாள் கூட என்ன சொன்னது இல்லைங்க, இல்லைன்னு சொன்னதே இல்லை. அப்படியே வரும்பொழுது என்னைக்காவது ஒரு நாளாவது ருசியா சாப்பிடலாம், நல்ல சாப்பாடு சாப்பிடலாம், வரும்பொழுது மறந்து போடல என்ன வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுல இருந்து நான் என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். அப்ப எப்பவுமே இல்லைங்கிற வார்த்தை என்ன பண்ணது இல்லை, அவங்க சொன்னது இல்லை. அப்ப நம்ம வந்து இல்லைங்கிற வார்த்தை என்ன பண்ணக்கூடாதுங்க, சொல்லக்கூடாது. என்னெல்லாம் நம்ம கிட்ட பிளஸ்ஸா இருக்குது அப்படின்னு நினைச்சு தம்மின் மெலியாரை நோக்கி
தம்மின் மெலியாரை நோக்கி தமதுடைமை அம்மா பெரிது என்று அகம் மகிழ்க. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. நமக்கு கீழே எத்தனை பேரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்த்தா நமக்கு கிடைச்ச வாழ்க்கையெல்லாம் பெரிய வரப்பிரசாதம். நீங்க 4 நாளா டெய்லி ஒரு சொற்பொழிவு ஒவ்வொருத்தரும் வந்திருப்பாங்க, பேசியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. இப்ப அம்மா இட்லி சொல்றாங்க, அம்மா தோசை சொல்றாங்க, சரிங்களா? மகாதேவன் வீட்டுல அவர் தான் ஊத்தாப்பம், நம்ம பியோ கல்லு தோசை. இதெல்லாம் மாவுல இருந்தா மாவு ஒண்ணு தானே, பலகாரம் தான் வேற வேற. அந்த மாதிரி எந்த ஆசிரியர் வந்தாலும் எங்க சுற்றி வந்தாலும் கடைசியில முடிக்கிறது என்னங்க? இதுதான். மனவளக்கலை தவிர வேதாத்திரியத்தை தவிர வேற எதையுமே நம்ம என்ன பண்றது இல்லை, பேசுறது இல்லை. மனவளக்கலை பயின்று பாரு, மனதில் அமைந்து கிட்டும் பாரு. இப்போ நீங்க நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான பதில் சொல்றீங்கன்னா பொறுப்பாளர் விஜயலட்சுமி உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுப்பாங்க. எளிய முறை உடற்பயிற்சியுடைய சிறப்பு என்ன, நன்மை என்ன? எளிய முறை உடற்பயிற்சி சிறப்பு என்ன, நன்மை என்ன? கவனம் சொல்ல வேண்டாம். அதையும் தாண்டி அப்படி சொன்னா மட்டும் தெரியுது மனிதர் உலகி கொள்ள அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? உடல் ஆரோக்கியம், அப்புறம் மன ஆரோக்கியம், சிறப்பு என்ன எளிய முறை உடற்பயிற்சி? எல்லாமே இருக்குது. ஆனா அதனுடைய சிறப்பு கர்மய தூய்மை பயிற்சி பண்ணா மட்டும்தான் அடையிட்டு இல்லை. பயிற்சி பண்ணாம எல்லாம் நிறைய பேர் கர்மய தூய்மை அடைஞ்சிருக்கிறாங்க உதவி செய்யறதுனால. திருப்பூர்ல பாதி ஐயா தான் மன்றத்துக்கு வர முன்னாடியே காகாசி என்ன பண்ணாரு, எழுதி கொடுத்தாரு. கர்மய தூய்மையாச்சா இல்லையா? மனப்பக்குவம். அப்புறம் 8லும் தொடங்கலாம், 80லும் தொடங்கலாம். ஒரு கிளாப் பண்ணிக்கிறேன். எளிய முறை உடற்பயிற்சி சிறப்பு என்ன? ஒரு விதத்துல பெருமையாவும் இருக்குது, ஒரு விஷயத்துல கொஞ்சம் சங்கடமாவும் இருக்குது. நாங்கெல்லாம் இருந்தப்போ அது லெவல வேற. நானெல்லாம் எந்த மன்றத்துக்கு போனாலும் எத்தனை பேர் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்கன்னு கேட்பேன். பசங்க 10 பேர் இருக்கிறாங்கன்னா போக மாட்டேன். விஜயலட்சுமி மாதிரி 2 பொண்ணு இருக்கிறாங்கன்னா ஓப்படுக்கிறதுக்கு என்ன பண்ணிடும், முதல் நாளே போயிடும். எளிய முறை உடற்பயிற்சி இன்னொரு சிறப்பு என்ன, என்றும் இளமையா இருக்கிறது. அப்புறம் வினையும் பயனும். ஐயா கிட்டத்தட்ட நெருங்கினார். இருக்கிற நோயை போக்கிக்கலாம், இனிமேல் உள்ள இருக்கிற வினையை மாற்ற முடியுமா முடியாதா? எளிய, நான் வேற எதுவுமே சொல்ல, எளிய முறை உடற்பயிற்சி நீங்க செஞ்சீங்க, பயிற்சி அதாவது செஞ்சா விட செய்யணும்னு நினைச்சாலே இந்த இப்படி விஸ்கி நடப்பாங்க பாத்தீங்களா? யார் விஸ்கி நடப்பாங்க? வடிவேல் டயலாக் சொல்லுங்க. அடி கொடுத்துட்டு போறேன், கைக்குள்ளேயே இவ்வளவு ரத்த கலரைன்னா அடிவாங்குறவன் நிலைமை எப்படி சொல்றாங்களா? அந்த மாதிரி தான் பயிற்சி பண்ணினாலே, அதாவது நினைச்சாலே இப்படி பயன் கிடைக்கும். அதுக்காக நினைச்சுட்டு 4 பேர் மண்டபம் வராம விடாதீங்க. ஐயா தான் சொன்னாரு, நினைச்சாலே பலன், செஞ்சா இன்னும் டபுள் மடங்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். சரியா? அதனால அப்போ அந்த செய்யணும் அப்படிங்கிறது அடித்தளம் எது, தூண்டுகோல் எது அப்படின்னு சொன்னா செய்வேன் 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 என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆழமா என்ன பண்ணானுங்க, மனசுக்குள்ள என்னத்தை பண்ணானுங்க, விதைச்சுக்கிட்டே இருக்கணும், ஊன்றிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் அது என்ன ஆயிருங்க, அறுவடை ஆயே தீரும். கொஞ்சம் லேட் ஆகலாம், அவங்க இருக்கிற கர்மாவை பொறுத்து கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனா கண்டிப்பா விளைவு அப்படிங்கிறது வந்தே தீரும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். நம்ம கோயிலுக்கு போற சாமி கும்பிடுறோம், முதல்ல யார் நல்லா இருக்கணும்? நம்ம நல்லா இருக்கணும். நான் நல்லா இருந்தாதான் அடுத்தவங்களுக்கு என்ன பண்ண முடியும், சேவை செய்ய முடியும். நான் சரியில்லாம அடுத்தவங்களுக்கு சேவை செய்ய முடியுமா, அடுத்தவங்களுக்கு செய்ய முடியுமா? அது சரியா இருக்குமா? சரி வராது தானே.
அப்போ உங்களுக்கு சங்கல்பம் வாழ்த்தும் பயன் சொன்னாங்க இல்லையா? சங்கல்பம் ஒன்று சொன்னாங்க. சங்கல்பம் சுயநலமா சுயநலம் இல்லையா? சுயநலம் நல்லதா கெட்டதா? இப்போ இந்த அறிவு திருக்கோயில் வேதாந்தி ரிச்லேண்ட் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? இருக்கிறவங்க எல்லாரும் தான் காரணம். இருந்தாலும் அதுல முதல்ல போடுறதுக்கெல்லாம் ஆள் வேணும் இல்ல, முதல் போட்டா முன்னாடி நின்று செய்யறதுக்கெல்லாம் ஆள் வேணும் தானே. வேல்முருகன் நின்று செய்யறாருன்னா அவர் உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், செய்ய முடியுமா? முடியாது. அப்ப அவர் சங்கல்பம் சொல்லலாமா சொல்லக்கூடாது? வினையும் பயனும். நான் நல்லா இருக்கும், நான் நல்லா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? நல்லது செய்ய முடியும். சரியா? அப்போ எனக்கு ஆரம்பிக்கிறப்ப இன்னொன்னு எப்படி தெரியுமா ஆரம்பிச்சாரு? சைலன்ஸ் அப்படின்னாரு. அதுக்கு அடுத்தது எனக்கு நினைவு வந்துச்சு. என்னங்கிறத நான் சொல்ல மாட்டேன், பேபி வீட்டுக்காரர் சொல்லுவார். சொல்லுங்க. ஆரம்பிக்கிறப்ப சொன்னாரா இல்லையா? சைலன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். பாட்டு சொல்லுங்க. அது சொல்றது தப்பு இல்லை, தாராளமா சொல்லலாம். காரணம் தான் சொல்றாரு. என்ன பாருங்க, ஐயா ஒரு கிளாப் பண்ணுங்க. லவ் மேரேஜ் சரியா? காலேஜ் நேரம் நிறைய மாறிச்சு சொல்றாரு. எல்லாரும் லவ் பண்ணுங்கிறாரு. என்ன சொல்றாருங்க? லவ் பண்ணுங்கிறாரு. நான் நல்லதை நினைக்கணும்னா வீட்டம்மா கூட இருக்கிற வீட்டம்மா எப்படி இருக்கணுங்க? இப்ப இந்த அளவுக்கு ஐயா செய்யறாங்க, வேல்முருகன் செய்யறாங்க, இவங்க எல்லாம் செய்யறாங்க, நான் வந்து செய்யறேன்னா பாருங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி சம்சாரம் ஆரம்பமே பாருங்க. நான் எங்க போனாலும் என்ன பண்றேன்? கூடயே வந்துடுறேன். ஆனா வேல்முருகனையா நான் இங்க மட்டும்தான் என்ன பண்றேன்? சம்சாரத்தோட பாக்குறேன். அப்புறம் இங்க பார்த்தா எப்படி பாக்குறேன்? ராஜாவுக்கு கழிக்குமா ஜாலியா சுத்துறாரு. மாதிரி சொல்றாரு. அன்புற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருவரும் அவரவர் துணைவர்களை மனம் வருந்த செய்யக்கூடாது. என்ன சொல்றாரு? ரெண்டு பேரும் லவ் பண்ணுங்க. என்ன சொல்றாங்க? அன்பு செலுத்துங்க. அதாவது எனக்கு அது சரியில்லை இது சரியில்லைங்கிறத விட நீங்க அன்பு செலுத்தினீங்கன்னா தான் இத்தனை குழந்தைங்க இருக்குது பாத்தீங்களா? இந்த குழந்தைகளை யாருங்க? எதிர்கால சந்ததிகள். இந்த குழந்தைகள்லாம் ஒரு வேடு பேசுது, கெட்ட வார்த்தை பேசுதுன்னா அந்த குழந்தைங்க எந்த வார்த்தை எடுக்கணும்? அம்மாவுக்கு ஒரு கிளாட் பண்ணுங்க. குழந்தைங்க கெட்ட வார்த்தை என்ன பண்ணுறாங்க? கெட்ட வார்த்தை மட்டும்தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பேசுறாங்க. அப்போ அந்த குழந்தைங்க நல்ல வார்த்தை பேசணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணுங்க? நல்ல வார்த்தை பேசணும். நான் மனைவி மேல என்ன பண்ணணுங்க? அன்பு செலுத்தணும். இப்படிதான் லவ் பண்றவங்க ஐயா தான் சொன்னாரு. போய் பக்கத்து வீட்டுக்கார என்ன பண்ணிட்டாங்க? அது நிறைய இருக்குதுங்க. லவ்னா தப்பா புரிஞ்சுக்கிறார். அன்பிலார் எல்லாம் அன்புடையோர் என்றும் உயர்த்திருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்னா அடுத்தவங்களுக்கு அன்பு செய்யணும். அதுதான் மாதிரி சொல்றாரு. நீங்க அன்பு செஞ்சீங்க அப்படின்னா அதுவே ஒரு நல்ல வினை பயனாக வரும். நம்ம நினைக்கிறோங்க சில இடங்கள்ல என்ன பண்ண போறோம்? தப்பான எண்ணங்கள் வரும், தப்பான ஆசைகள் இருக்கும். ஆனா யாருக்காவது பயந்துட்டு நம்ம என்ன பண்ணாம இருக்கோம்னா அந்த எண்ணத்தை அந்த ஆசையை செயல்படுத்தாம கூட என்ன பண்ணிருப்போம்? மனசுக்குள்ளேயே வச்சிருக்கோமா வச்சிருக்க மாட்டோம். நான் சம்சாரத்தை வச்சுட்டு லவ் பண்ணிருக்கேன். நானே சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு இங்க இருக்கிறவங்க காயக்கல்ப பயிற்சி எடுக்காத எத்தனை பேர் கை தூக்குங்க. காயக்கல்ப பயிற்சி எடுக்காத எல்லாருமே எடுத்துக்கிறீங்க. தெரியல. நல்ல வார்த்தைங்க கவனிங்க. பார்வையினால் பேசுவது, அடுத்தடுத்து பழகுவது, பள்ளியிலே கொள்ளும் நட்பால். இதெல்லாம் நமக்கு புரியாதுங்க. கம்பெனியில நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், கைட் அவுட் அடிச்சுட்டு இருக்கிறேன், கட்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆப்போசிட்ல இருக்கிற செக்கிங் என்ன பண்றது? இந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? ஐயா உங்களுக்கு புரிஞ்சதுதானே? சிரிக்கிறீங்க பாருங்க, சந்தோஷமா சிரிக்கிறீங்க. யாருக்கு புடிச்சா இல்லையா? மனசு அப்படியே ரெக்க கட்டி பறக்குதா இல்லையா? என்ன சைக்கிள் மாதிரி? அண்ணாமலை சைக்கிள் மாதிரி. பார்வையினால் பேசுவது, அடுத்தடுத்து பழகுவது, பள்ளியிலே கொள்ளும் நட்பால், சோர்வடையா இளமையிலே ஆண் பெண் உள்ளம் சேர்ந்தொன்று உடலடைய விரைவு கொள்ளும்.
ஏன்னா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோங்க, விலங்கினத்துடைய வித்தெடுத்து வந்திருக்கிறோம். அந்த விலங்கின பதிவு நமக்கு இந்த துன்பத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எங்க தாத்தா கஷ்டப்பட்டாரு, எங்க அப்பா கஷ்டப்பட்டாரு, நான் கஷ்டப்படுறேன். நீங்க திருப்பூர்ல பாருங்க, நிறைய பேரு வெளியூர்ல இருந்து வந்தாங்களா என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க இடம் வாங்கி வீடு கட்டி நல்லா இருக்கிறாங்க தானே. இந்த உள்ளூர்ல இருந்தவங்க பரம்பரையா தோட்டங்காடின்னு வச்சிருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா வித்துட்டு வித்தவங்கிட்டே வாடகைக்கு இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லை? என்ன காரணம்? பின்வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய விளைவுகளை என்ன பண்ணீங்க எண்ணல. அதுதான் சொல்றாரு, அடுத்து வரும் விளைவுகளை எண்ணி சில பேர் நேர்வழியில் ஒழுக்கமுடன் நின்ற போதும் நினைப்பிலே. நான் பேசுறது புரியுதுங்களா ஐயா? புரியுதா? நினைப்பிலே கலங்கவது நிலைத்தே நிற்குங்கிறார். நான் மனசுல ஒண்ணு நினைச்சுட்டேன், அது தப்பான எண்ணம். இந்த பழக்கமா இருக்கலாம், இந்த பழக்கமா இருக்கலாம், வேற எந்த பழக்கமா வேணாலும் இருக்கலாம். ஆனாலும் பெண்ணாளுக்கு நினைச்சிட்டோம். நினைச்சா நமக்குள்ள விதைய என்ன ஆயிடுச்சுங்க, பதிவாயிருச்சு. இன்னைக்கு நாம அதைய விதையா போட்டுட்டோம். ஒரு நாளைக்கு அதை என்ன ஆயிருங்க, விளைச்சலை கொடுத்தே தீரும். உங்க உறவினர்களுக்குள்ள பாருங்க, யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாதி விட்டு ஜாதி திருமணம் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பொருந்தாத ஜோடியா என்ன பண்ணிட்டாங்க, லவ் மேரேஜ் பண்ணி திருமணம் பண்ணா பரவாயில்ல. ஆனா லவ் பண்ண அந்த பெண்ணுக்கு ஆல்ரெடி 2 குழந்தை இருக்குது. அந்த குழந்தையில என்ன பண்றாங்க, திருமணம் பண்ணவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இதே தெருவில் இருந்தாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், இதே தெருவுனா இந்த ஊர்ல. அப்போ அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்க? அவங்க பெற்றோர்கள் சொல்றாங்க, எனக்குன்னு வந்து என் பேரை கெடுக்கிறதுக்குனே, ஜாதி பேரை கெடுக்கிறதுக்குனே, ஊர் பேரை கெடுக்கிறதுக்குனே வந்து பிறந்திருக்கிறேன்னு சொல்லி திட்டுனாங்க. அவர் அப்படி பண்ணதுக்கு காரணம் யாரு? அவர் அந்த மாதிரி ஒரு தப்பு தண்டா பண்ணினதுக்கு காரணம் யாரு? தாய்லந்த ஓட்டம். அழகா என்ன சொல்லுவாங்கன்னா, தந்தைதான் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தது ஒரு உடலாகி உலகில் வந்தோம். முதல் நாள் இங்க வந்து ஆரம்பிக்கிறப்ப சொன்னாங்க இல்லையா, கணேசன் ஒரு பேராசிரியர் ஆலியார் வந்து பேசினாங்க தானே. அதுக்குதான் நான் சொன்னேன், சொன்னாங்க இல்லையா, சுமதி சீனிவாசன் தந்தைதான் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தது ஒரு உடலாகி. அப்ப அவங்க நினைச்சது நல்லது கெட்டது எல்லா வினையும் அந்த குழந்தைகிட்ட இருக்குதா இல்லையா? இருக்குது தானே. அடுத்து வரும் விளைவுகளை எண்ணி சில பேர் நேர்வழியில் ஒழுக்கமுடன் நின்ற போதும் நினைப்பினிலே கலங்குவது நிலைத்தே நிற்கும். எல்லாத்துக்கும் இது இருக்குங்க, கலங்கம் இருக்குதா இல்லையா? அவங்களுக்கு தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் செஞ்ச தப்பை என் குழந்தை செய்யக்கூடாது, என்னுடைய சந்ததிகள் செய்யக்கூடாது, என்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், என்னுடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு மேற்பதிவு நல்ல பதிவா போட முடியுமா முடியாதா? 4 பேருக்கு ஒரு நன்மை செய்யறோம், வாழ்த்துறாங்க. எப்படி வாழ்த்துறாங்க? ஐயா மகாராசன் நீங்க நல்லா இருக்கணும், குழந்தை குட்டிகளோட நல்லா இரு அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க தானே. அந்த வாழ்த்து எனக்கு மட்டும் சேருதா, என்னுடைய சந்ததிகளுக்கு எல்லாம் வந்து சேரணும்? என்னுடைய சந்ததிகள், நம்முடைய சந்ததிகள் அனைவருக்கும் வந்து சேரும் தானே. உள்ள அந்த விலங்கினத்துடைய வித்து விலங்கின பதிவு இருக்குது. அந்த விலங்கின பதிவு எழுச்சி பெறாம இருக்கணும் அப்படின்னா, நம்ம மேல போடக்கூடிய இந்த பதிவு எப்படி இருக்கணும்னா, பதிவு நல்ல பதிவாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கான சூழலை நம்ம தான் என்ன பண்ணிக்கணுங்க, அமைத்துக் கொள்ள வேண்டும். என்ன நினைக்கிறாரோ அதுவாகவே மாறுகிறாய். ஐயா சொன்னார் இல்லையா, நினைச்சாரு இடம் வாங்கணும்னு நினைச்சாரு, இடம் வாங்கினாரு. வீடு கட்டணும்னு நினைச்சாரு, வீடு கட்டிட்டாரு. இப்ப கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு, கல்யாணம் என்ன ஆயிடுங்க. ஆனா அது ஒரு சின்ன தவறு. யாரு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாரு? சத்தியமா இல்லை, எனக்கும் பண்ணுது. என்ன கல்யாணம் பண்ணுங்க இப்படி நினைக்கணும். இதுதான் என்ன நிலைங்க, விழிப்பு நிலை. 60ஆம் கல்யாணத்துக்கு நீங்க எல்லாம் வருவீங்களா வர மாட்டேங்க? கண்டிப்பா கூப்பிடுவோம், இங்கதான் நடக்கும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நினைக்கிறதெல்லாம் இப்படி உயர்வுள்ளதாவே நம்ம இருக்கணும். இதுதான் எனக்கு பயன், வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன நினைக்கிறோமோ அது ஒரு நாளைக்கு என்ன ஆகுதுன்னா வந்தே தீரும். நம்ம கையில இருந்தாலும் இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், நாளை மறுநாள் வரலாம், என்னைக்கு வேணாலும் அது வரலாம். ஒரு செயல் செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லாம் விசன்கிற கல்வியில ஐயா கேட்டாரா இல்லையா, எத்தனை பேர் விசன்ல ஜாயின் பண்றீங்க? அனைவரும் விசன்ல என்ன பண்ணுங்க, உங்களை நீங்க இணைச்சுக்கங்க. வாய்ப்பு இருந்தா நான் உங்களுக்கு கூப்பிட்டா வருவேன். சரிங்களா? செயல் விளைவு உணர்கல்வி, அந்த கல்வி கத்துட்டீங்கன்னா செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க தவறிழைத்து பயனென்ன பின் பரமனை வேண்டுவதால் எங்க வீட்டுக்கு நேர் முன்னாடி கோயில். சரிங்களா? அமாவாசை பௌர்ணமியான அன்னதானம். நான் ஊருக்குள்ள இருக்கிறதே தெரியாது. கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். ஆனா கரெக்டான நேரத்துக்கு போவேன்.
கும்பல் போற நேரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? போவே பசங்க இருந்தா போல வாங்கிட்டு வந்து தருவாங்க. சாமி கும்பலுக்கெல்லாம் போக மாட்டேன். ஏன் சாமி கும்பலுக்கு போறேன்? இப்போ அன்னைக்கு ஐயா ஆபீஸுக்கு போயிருந்தேன். ஐயா என்னை பார்த்தனே ஐயா வாங்க வாங்கன்னு சொல்லி பையனை கூப்பிட்டு ஐயா ஒரு ஆபீஸ் சொல்லு அப்படிங்கிறார். இதுல இன்கம் டேக்ஸ் சைட் எடுக்கு ஆபீஸ் ஐயாவோட ஆபீஸ். மனுஷன் கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாம இருக்கிறாரு. எனக்கா அந்த கார் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஆளுகையெல்லாம் பார்த்துட்டு கை கால என்ன ஆகுதுங்க உதறு. ஏன் அவர் பதட்டம் இல்லாம இருக்காரு? எல்லாம் கரெக்டா இருக்குது, இன்கமே இல்ல, அப்புறம் எப்படி ஒரு டாக்ஸ் கட்டுவார்? வந்தாங்க என்ன பண்ண கையெழுத்த மட்டும் வாங்கிட்டு கம்மனு போயிட்டாங்க. அந்த மாதிரி தான். ஏன் நான் சொல்ல வர்றது புரியுதா? நீங்க செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க தவறிழைத்து பயன் என்ன பின் பரமனை வேண்டுவதான். நீங்க தப்பு பண்ணிட்டு நம்ம தப்பு பண்ணிட்டு போய் சாமி கும்பிடுறதுனால என்ன பண்ண முடியாதுங்க? ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அழகா ஒரு பாட்டு ரஜினி நடிச்ச பாட்டு, நீ பார்த்துட்டு போனாலும் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போ எல்லாம் பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பிரபஞ்ச பேராட்டில் என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. மாதிரி சொல்றாரு வான்காந்த களம். வான்காந்த களம்னா ஒண்ணு இல்ல, இந்த இடத்துல ஒரு சாம்பிராணி போட்டுக்கிறோம். இந்த சாம்பிராணி வாசனை இந்த கால் ஃபுல்லா இருக்குமா இருக்காது? இருக்கும் தானே? நீங்க கூழ்வெட்டி பிரிவு தாண்டி அப்படியே பிஎன் ரோட்ல போயிட்டு இருக்கீங்க. அந்த சிக்னலை தாண்டி போகும்பொழுது சிக்னல் எல்லாம் பஸ் நிறுத்திட்டான்னு வச்சுக்கோங்க, டிராபிக்கா இருக்குங்கனால கொஞ்ச நேரம் நிக்க முடியாது. ஒரு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. என்ன இருக்கும்? எதுக்கு என்னமா? டீசல் போக அது போக இன்னொன்னு இருக்கும் அந்த இடத்துல. சாக்கடை எல்லாம் போட்டு மூடுறாங்க. அந்த புகை ஒரு மாதிரி அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பேக் ஸ்மெல் வரும். அந்த தெருவில் போற வரவங்களுக்கு அது என்ன ஆயிருக்கு? இப்ப இந்த இடத்துல ஒரு சாம்பிராணி நான் வந்தனை பார்த்தேன், முன்னாடி சாம்பிராணி போட்டுருக்காங்க. நல்லா அற்புதமா இருந்துச்சு. அது நமக்குள்ள புகுந்து ஒரு ரசாயன மாற்றத்தை என்ன பண்ணுச்சு? ஏற்படுத்துச்சு. அந்த மாதிரி நீங்க நானு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நினைக்கிறது எல்லாம் இந்த வான்காந்த காலத்துல என்ன இருக்குங்க? பதியுது அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்றாரு வான்காந்த களம் என்பது வாழ்ந்தவர்கள் யாருங்க? நமக்கு முன்னாடி இந்த அம்மா அப்பா தாத்தா பாட்டி நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறாங்க இல்லையா? வாழ்ந்தவர்கள், இறந்தவர்கள். வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, வாழ்ந்து இறந்து போனவங்க, அவங்க நினைச்ச நினைப்பெல்லாம் என்ன ஆயிருக்கும்? நான் போயிருப்பேன், இந்த மாதிரி வீட்டை பார்த்து இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் நினைச்சிருப்பா, நினைச்சிருக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு தோட்டம் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு அன்னைக்கு ஐயாவை பார்த்தனையுமே கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். நல்ல எண்ணமா கேட்டேன், நல்ல எண்ணம் தான். ஆனா எந்த காரை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்? அதே காரை வாங்கணும்னு ஆசைப்பட்டா நல்ல எண்ணமா கேட்டேன். அப்ப இந்த மாதிரி வாழ்ந்தவர்கள், இறந்தவர்கள், ஊனுடல், உயிரறிவு அப்படியே பிட்ட போட்டு வச்சுட்டேன். ஐயா புதுக்கார் வாங்குறப்ப என்ன பண்ணிடுவார்? வாழ்ந்தவர்கள், இறந்தவர்கள், ஊனுடல், உயிரறிவு, செயல்களோடு விளைவுகள் அனைத்தும் வான்காந்த களம் என்ன பண்ணிருக்குங்க? அது கிட்ட வச்சிருக்குது. கரெக்டா யார் வர்றாங்களோ அந்த வழியில கிராஸ் ஆகிறவங்களுக்கு என்ன பண்ணிருக்க? இந்தா புடி அப்படின்னு என்ன பண்ணிருக்க? டக்குன்னு கொடுத்துரும். நம்ம போயிட்டு இருக்கிறோம், இந்த இடத்துல எது இருக்குது? இப்ப சுத்தி போட்டுருக்காங்க இல்லையா? குழந்தைகளுக்கெல்லாம் சுத்தி தெருவில் கொண்டு வந்து முச்சந்தியில கொண்டு வந்து என்ன பண்றாங்க? எலுமிச்சம்பழம், பூசணிக்காய் இதெல்லாம் என்ன பண்றாங்க? முச்சந்தியில போடுறாங்க. கெடுவா நான் எல்லாம் இருக்கும்னு நினைச்சிட்டு நீங்க கொண்டு போய் போட்டுறீங்க. யாரோ போறாங்க, என்ன பண்ணிடுறாங்க? அதை முடிச்சிடுறாங்க, தாண்டிடுறாங்க. தான் நினைவு அவங்களுக்கு ஒரு துன்பம் வருது. அப்படியே இதை போட்டாங்க சந்தோஷமா இருக்கு, வாழ்ந்து வளர்க்குறாங்க அப்படியே சொல்லுவாங்க, என்னமா தவிப்பாங்க. அது வந்து திருப்பி நம்மளை தாக்குமா தாக்காதா? முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே வரும், தீதும் நன்றும் பிறந்தரவாரா அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லாமே இந்த வான்காந்த களத்துல பதிஞ்சு இருக்குது, பதிவா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம நல்லது மட்டும் தான் நினைக்கணும். எந்த சுவருக்கும் கேட்கின்ற காது. இப்ப நான் பேசுறதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா ரெக்கார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் தெரியாத பேச முடியுமா? இல்லாதது பேச முடியுமா? முடியாது. நான் பேசுறதெல்லாம் நானே என்ன பண்ணிக்கிறேன்? ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி
நினைக்கிறதெல்லாம் நல்லதாவே நினைங்க, கெட்டது வரும். நல்ல பயன் நமக்கு கிடைக்கணும்னா இந்த வினை பயன் எழுச்சி பெறாம இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நல்லதே நினைக்கணும். ஒரு சாப்பை கொடுக்குறாங்க, நான் எல்லாம் வயலுக்கு சொல்றேன், நீ எல்லாம் எத்தனை தலைமுறைக்கு நல்லா இருக்க மாட்டேன்? எத்தனை தலைமுறை? 7 தலைமுறை. ஒரு தலைமுறைங்கிறது எத்தனை ஆண்டுகள்? 60 ஆண்டு 70 ஆண்டு அவங்க படிச்சதை வச்சு சொல்றாங்க. சரிங்களா? 33 ஆண்டு. யார் சொன்னாங்க? ஐயா சொல்றாங்க. சரி, நமக்கு கேட்டதான் சொல்றேன். நான் ஒன்றும் பெரிய தீர்க்கதரிசி இல்லை. வேதாத்திரி மகிழ்ச்சி சொன்னதை புத்தகத்தில் இருக்கிறது நம்ம சொல்றோம். தலைமுறைகள் 20 ஆண்டுகள் 7 14 7 20ன்னா 140 வருஷம். ஒரு முறை இப்ப ஐயா எடுத்த கார் வாங்கணும்னு நான் நினைச்சிட்டேன். இந்த பதிவு வலு இழப்பதற்கு 140 ஆண்டுகள் ஆகும். எத்தனை 40 ஆண்டுகள் ஆகும்? 140 ஆண்டுகள் ஆகும். தொடர்ந்து அந்த எண்ணம் எனக்குள்ள என்ன ஆயிட்டு வினை விதைச்சிட்டேன். அந்த எண்ணம் இருந்துட்டே இருக்கும். 139 வருஷம் நான் வாங்காட்டியும் கூட 140வது வருஷம் என்ன ஆயிருங்க? நான் இருக்க மாட்டேன். ஆனா யார் வாங்குவாங்க? என்னுடைய தந்ததி, என்னுடைய பேரனோ பேத்தியோ விஜயலட்சுமி ஆடிக்கார் வாங்கி ஆடி மாசம் போகணும்னு ஆசைப்படுது. ஆனா அது இப்ப முடியாது. யார் வாங்குவாங்க? ஏத்து மகளே வாங்கிருக்கு வக்கீல். சரிங்களா? கண்டிப்பா என்ன இருக்க நடக்கும். அப்போ இதுதான் ஐயா சொல்ல வரதெல்லாம் புரியுது தானே? அவ்வளவு பவர் இருக்குது. பயன் நல்லா வரணும்னா வினை மோசமா தான் இருக்குது. நம்ம இருக்கிற வினை மோசமா இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கர்மா வினை மோசமா இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? மேலே இருக்கிறது மட்டும் சொல்ல வேண்டாம், கீழே கஸ்டமர் கொண்டாதான் நீங்க 7 மணிக்கு பேச ஆரம்பிச்சதே தெரிஞ்சிருச்சுயா. எனக்கு பதிவு இருக்குது. ஐயா ரொம்ப நேரம் வெளியில தான் இருந்தாரு. அப்புறம் குடிச்சு உள்ள தள்ளி கொண்டது என்ன உட்கார வைக்கிறாரு. உடம்புல என்ன இருக்குது? உள்ளத்துல என்ன இருக்குது? என் சம்சாரத்தை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குது. சத்தியமா சொல்றேன். 200 ரூபாய் கொடுத்து கலபரிக்கு வாங்கிட்டாங்க. கண்டிப்பா போய் வாங்கிட்டான் அப்படின்னு கொடுத்துட்டேன். கேசி ஸ்கூல் போய் பரிக்கு வாங்கிட்டு மிச்சம் கொண்டு வந்து 420 ரூபாயா கொடுத்தாங்க. நீங்க எவ்வளவு கொடுத்தீங்கன்னு கேட்கிறேன். நான் கொடுத்தது எவ்வளவு? 220 ரூபா. கணக்கார என்ன நினைச்சாலும் தெரியல. கொண்டாடியோட சண்டை கட்டிட்டு 500 ரூபா நினைச்சு என்ன பண்ணிட்டாங்க? மிச்சம் எடுத்து கொடுத்தாங்க. என் சம்சாரம் வந்து நீங்க எவ்வளவு கொடுத்தீங்கன்னு கேட்கணும். அவங்க கேட்காம இருந்தா நானும் வாங்கிக்காம என்ன பண்ணிருக்கலாம்? அப்படியே வாங்கிட்ட வச்சிருக்கலாம். வினையும் பயனும் இல்லம்மா நான் 200 ரூபா தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றேன். இவங்க ரூபாய்க்கு 200 ரூபா தான் கொடுத்தாரு அப்படின்ட்டு கொடுத்ததுக்கு அந்த கடைக்கார இந்த காலத்திலே இவ்வளவு இப்படியும் குலைக்க தெரியாம இருக்கிறாங்களா வேணுங்கிற மாதிரி அப்படின்ட்டு என்ன பண்றாங்க? இப்படியே பார்த்துட்டு குழந்தை குட்டிகளே எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். நீங்க இதுதான் பயன். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்போ நம்ம செய்யறோம் ஆண்டவன் நமக்கு என்ன பண்ணுவாங்க? வாய்ப்பு கொடுப்பான். நாகேந்து ஒரு படத்துல பார்த்தோம்னா 1 ரூபாயா 10 ரூபாயா ஒரு 2 ரூபாய் உள்ள போட்டு நடந்து போவா, மறுபடியும் வருவார், மறுபடியும் போவா, அதே காசு திரும்ப திரும்ப விழுகுது இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவன் நம்மளை நிறைய சோதிப்பாங்க. வாய்ப்பு கொடுத்து என்ன பண்ணுவாங்க? சோதிப்பான். ஆண்டவன் சோதிக்கும் போதுதான் நம்ம என்ன பண்ணோம்னா அயராத விழிப்பு நிலையில இருக்கோம். எண்ணத்தால சொல்லால செயலால எப்படி இருப்பாங்க? தூய்மையா இருக்கும். இங்க நாகரீகம் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? இங்க இருக்கிறவங்க யாராவது நாகரீகத்துக்கு விளக்கம் சொல்லுங்க. நாகரீகம் மேடையில் இருக்கிறவங்க சொல்ற மட்டும் ஏற்றுக்க மாட்டோம். இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க? நாம இது எங்க எல்லாமே தெரியாத பேர் தான் கேட்டுருவாங்க. அதெல்லாம் அறிவு ஜீவி. ஒழுக்கம், நாகரீகம், ஒழுக்கம், ஒழுக்கம். சரி, ஒழுக்கம் சொல்லி ஒழுக்கம் என்ன? ஒழுக்கம் என்ன? 4 நாளா ஓப்பன் எல்லாரும் வந்தாங்க, ஓப்பன் டைம் ஜாலியா இருக்கு. நீங்க என்ன கேள்வியா பேர் இருக்கீங்கன்னு எண்ணம் சொல் செயலால் ஒரு கிளாப் பண்ணு. இப்போ ஏன்னா சொல்லுவாங்க ஈன்ற பொழுது எதுக்கு இப்படி கைய வேண்டாம் தங்க வச்சு கட்டிட்டு ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் நீங்க யாருக்கிட்டேங்கம்மா விசன் பிடிச்சீங்க? யாருக்கிட்டேங்க? இன்னொரு முறை சொல்லுங்க. அப்போ இதுதான் நாகரிகம். எண்ணத்தால சொல்லால செயலால இருப்பாங்க. ஐயா சொன்னார் இல்லையா ஒழுக்கம். ஒழுக்கம்னா வேற ஒன்றும் இல்லை, ஒழுக்கத்துக்குள்ள இருக்குது. இப்போ நல்ல பயன் கிடைக்கணும்னா
ஆல்ரெடி இருக்கிற அந்த வினை எழுச்சி பெறாம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நல்லதே நினைச்சிருக்கோம். ஆனா என்ன பண்ணணும்? எறும்பூரை நான் தெக்க மேற்க சொன்னேன் இல்லையா, எறும்பூரை கல்லு தேய்க்கிற மாதிரி நல்லதே நினைக்கணும். ஐயா ஆரம்பிக்கிறாங்க சொன்னாரு, கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகுதுன்னு சொன்னாங்களா. ஜடப்பொருள் கல்லுக்கே அந்த அளவுக்கு இருக்குதுன்னா நமக்கு எவ்வளவு இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா, நீங்க சொல்லுவீங்கல்ல, நீ பெத்த நான் பெத்த உனக்கே இவ்வளவு குறும்பு இருக்குன்னா உன்னை பெத்த எனக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. அதே போலதான் கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று சொன்னாங்க இல்லையா. அதையெல்லாம் நம்ம உணர்ந்துட்டு சொல்லும் கருத்து உடைய மனிதன் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, இப்ப நான் இங்க பார்த்தாலும் எப்படின்னா, ஐயா பார்த்தாலும் சரி அவரை பார்த்தாலும் சரி, எனக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கேட்பேன்? இப்ப கூட கேட்டேன், ஐயா இந்த ஏரியாவில் லேண்ட் எந்த ரேட்டுக்கு போகுதுயா அப்படின்னு கேட்கறேன். என்ன காரணம்? வீடு கட்டணுங்கிற எண்ணம் இருக்குது. இதே பையன் இருக்குன்னா கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்குது. ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்கய்யா கேட்கணும் கேட்பாங்க. இப்ப சாம்பார் வாசம் வந்துருச்சு, உங்களுக்கு எல்லாம் என்ன வந்துருக்கு? சாப்பிடுறதுக்கு என்ன வந்திருக்குமா வந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகுது. சொல்லும் கருத்து உடைய நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, பயன் வினையும் பயம். அப்ப வினை மோசமா இருக்குது. இந்த வினைய நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல வினையை செஞ்சு ஆடினோம்னா என்ன ஆயிரும்னா இந்த மோசமான வினை இடிச்சு வரா பண்ணிடும். இப்ப அன்னைக்கு ஐயா ஒரு 500 ரூபாயை மிஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப வருத்தப்பட்டாரு. 500 ரூபாய் மிஸ் ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டாரு. வேல்முருகன் சொல்லி நம்ம ஃபீல் பண்றாரு. அப்ப வேல்முருகன் சொல்றாரு, 5000 தொலைச்சிட்டு ஒருத்தர் இருக்கிறாருங்க அப்படின்னு என்னை காட்ட அப்பா அப்படின்னு தோணுமா தோணாது. அடுத்தவங்க கஷ்டத்தை நம்ம கஷ்டமா என்ன, அடுத்தவங்க கஷ்டத்தை கண்டு நம்ம இனி நகையாடணும், ஐயோ பாவம் இப்படி போயிடுச்சு அப்படின்னு அளவுக்கு வருத்தப்படணும். ரெண்டாவது நல்லா கவனிங்க, 500 ரூபாய் அவர் தொலைச்சிட்டாரு. இதே ஒரு 5000 ரூபாய் அவர் இழந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப 500 ரூபாய் நினைப்பாரா 5000 ரூபாய் நினைப்பாரா? 500 ரூபாய் என்ன ஆயிடும்? மறந்து போயிருந்தானே. அந்த மாதிரி நமக்கு எந்த கெடுதல் வந்தாலும், யார் கெடுதல் செஞ்சிருந்தாலும், கெடுதல் செஞ்சவங்க எல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோங்க, மறப்போம், மன்னிப்போம். சரிங்களா? நாய் கடிச்சதுன்னா திரும்பி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்க கடிக்க கூடாது. அதுக்கு 5 அறிவு. இப்போ நம்ம வீட்டுல போய் ஏதாவது பேசணும்னா சண்டைக்குன்னா சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் மன்றத்துக்கு போய் தலைவரா இருந்து சொல்றாங்க என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதை எங்க அப்ளை பண்ணணும்? வீட்டுல போய் என்ன பண்ணாங்க, அப்ளை பண்ணணும். நிறைய ஒரு 4 பேர் 4 விதமா இருக்கத்தான் செய்வாங்க. 4 புறம் கத்தி நடுவுல ஒரு முள்வேலி. இந்த முள்வேலி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சும்மா வருமோ சுக துக்கம், சும்மா வருமோ, சும்மா பிடி வருமோ, சும்மா நோய் வருமோ, எதுவுமே சும்மா வராது. எப்படி வருங்க? அவரவர்கள் செய்த முன்வினையில் பயனாகத்தான் எல்லாமே வருகிறது அப்படிங்கிற அந்த ஏற்புத்திறன் மட்டும், அந்த உணரக்கூடிய தன்மை நமக்கு வந்துருச்சு வச்சுக்கிறேன். உள்ளதை உணர்ந்த, நல்லதை தவிர்த்த, நல்லதை செய்த, கடவுள் பாதி கலந்து செய்த, உள்ளே உள்ள இருக்கிறது யாருக்கு? உள்ள இருக்கிறது மிருகம். மிருகமா? உள்ளே கடவுள் வெளியே மிருகம். உள்ள இருக்கிறது கடவுள் தான். உள்ள இருக்கிறது என்னங்க? கடவுள் தான். அந்த இறைத்தன்மை தான். அந்த இறைத்தன்மையை வெளிக்கொண்டு வராம எதுவும் மறைச்சிருக்குதுங்க. ஆணவம், கண்மம், மாயம் இதெல்லாம் என்ன இருக்குதுங்க, மறைச்சிருக்குது. அப்ப அதுல இருந்தெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா மீண்டு வரணும். அது கிடைக்கலையே இது கிடைக்கலையேன்னு எப்பவுமே ஒரு ஏமாற்றத்தோட இருக்கக்கூடாது. எப்ப போனாலும் அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி பிடிக்கும்னா, மன்றத்துக்கு நான் வரும் பொழுது ஒரு தனியாக போயிருந்தாங்க பாட்டு பாடிட்டு இருப்பாரு. உலக அழக உலக அழக நான் தான் என்ன பாட்டு பாடுறாரு அவர் உலக அழகனா என்ன பண்ணிக்கிறாருங்க, நினைச்சுக்கிறாரு. நினைக்கலாமா? நினைக்கூடாது. நினைப்புதான் உலக அதாவது எடுக்கிறது வேற கொடுக்கறது வேற. இந்த மாதிரி நினைச்சுட்டு அப்படின்னா வாழ்க்கை எப்படி இருக்கு, நல்லா ஜம்முன்னு இருக்கும். கம்முன்னு இருந்தா வாழ்க்கை. ஆனா நம்மளால கம்முன்னு என்ன பண்ண முடியாது, இருக்க முடியறது இல்லை. சரிங்களா? யாராவது ஒருத்தர் என்ன பண்றாங்க, தேவை பழக்கம் சூழ்நிலை உணர்ச்சியில என்ன பண்ணுதுங்க, தூண்டுதா தூண்டுறது இல்லையா? 3 மணி நேரம் தேடி பிடிச்சி சிவா டேட்டர்ஸ்ல ஒரு சேலை எடுத்துட்டு வந்திருப்பீங்க. பில் போடுறப்போ
சரிங்களா? அப்பாடா அப்படின்னு நீங்க இருக்கீங்க. இவங்க கம்முன்னு இருப்பாங்களா? யாராவது பில் போட்டதை போய் அப்படியே எடுத்து பார்ப்பாங்களா இல்லையா? ஏங்க இது என்ன ரேட்டுங்க கேட்கறாங்களா இல்லையா? மனசு திருப்தி அடையுதா? திருப்தி அடையறது இல்லையா? திருப்தி அடையறதே இல்லை. 32 வருஷம் ஆச்சு, 22 வருஷம் ஆச்சு, எல்லாம் கட்டுனதே நினைக்கிறாங்க தானே. இது இப்ப நினைச்சுக்க கூடாது. அழகா சொல்றாரு மாதிரி அதுக்கு நீர் நிறைந்த முடிக்கணுமா நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்றேறா நித்தியமாய் மெய்ப்பொருளாய் நிறைந்த உள்ளம் ஊருலக பொருள் கவர்ச்சி ஏதும் உள்நுழையா. இது உங்களுக்கு எப்படின்னா எளிமையா சொல்ற பாருங்க. இதை சொல்லி நிறைய பண்ண போறேன். எனக்கு திருமணம் ஆகல, திருமண வயசு 24 வயசு ஆச்சு. காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். சரிங்களா? 32 அதிகத்துக்கு அந்த பேரும் பிரச்சனை படிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கும்? கோயிலுக்கு போனா, பத்தாண்டுக்கு போனா, காலேஜ் பக்கத்துல போனா அப்படி கரெக்டா சொல்றீங்கம்மா. இந்த பொண்ணு நமக்கு பிடிக்காதா, இந்த பொண்ணு நமக்கு செட் ஆகாதா நினைப்பனா நினைக்க மாட்டோம். அப்படிதான் இருக்கேன்னா அப்படிதான் இருக்கணும். அந்த வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. இப்ப எப்படி இருக்கு? ஏதாவது குழந்தை பார்த்தா இந்த மாதிரி குழந்தை நமக்கு இருந்தா பரவாயில்ல தோணுமா? தோணாது. தோணும். நித்தியமாய் மெய்ப்பொருளாய் நிறைந்தோம்னா என்ன அர்த்தம்னா, நீங்க எல்லாம் சங்கல்பம் சொல்றீங்க இல்லையா? சங்கல்பம் என்ன? அருட்பேராற்றல் கருணையினா மெய்ஞானம் என்ன? மெய்ஞானம் என்னங்க நீங்க கேள்வியாவே கேட்கறீங்க? மெய்ஞானம் என்ன? எல்லாருக்குமே இறைநிலை இருக்குதுங்க. நான் அந்த வயசுல எப்படி இருக்கிற பாக்குறதெல்லாம் எனக்கு வாழ்க்கை துணையா வந்தா பரவாயில்ல நினைக்கிறேன். இந்த மாதிரி குழந்தை எனக்கு இருந்தா பரவாயில்ல நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடு எனக்கு இருந்தா பரவாயில்ல நினைக்கிறேன். எல்லாருக்குள்ள இறைநிலை இருக்குது அப்படிங்கிற உணர்வு, அந்த நிலை வரணும். அந்த நிலை வந்தா இந்த விலையெல்லாம் தானா என்ன பண்ணிடலாங்க? டீ ஸ்ட்ராங்கா போச்சு. பாலை ஊத்த டீ லைட் ஆகுமா? லைட்டா இருக்கிற டீ டிகேஷன் ஊத்த ஸ்ட்ராங் ஆகுமா? அதே மாதிரி மோசமான நிலை இருக்குது. நீங்க நித்தியமாய் மெய்ப்பொருளாய் நிறைந்த உள்ளம் ஊருலக பொருள் கவர்ச்சி ஏன் உள்நுழையா இப்பேது தவத்தால் என்று யார் தருவார், யார் பெறுவார்? நல்லா தவம் பண்ணுங்க. நல்லா என்ன பண்ணுங்க? அகத்தாய் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? அகத்தாய். நான் ஏன் இந்த நிலையில இருக்கிறேன், இந்த நிலை இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்க என்னதான் உருண்டாலும் பிறந்தாலும் ஒற்றம் பண்ணுதான் ஒட்டும்பாங்க. சரி, ஒற்றம் பண்ணுதான் எனக்கு கிடைக்கணுங்கிறத யாராலும் என்ன பண்ண முடியாதுங்க? தடுக்க முடியாது. இன்னைக்கு நம்ம எல்லாம் சந்திப்போங்கிறது எழுதப்பட்ட விதி. அதை யாரால என்ன பண்ண முடியாதுங்க? மாற்ற முடியாது. அப்ப நம்முடைய விதி நல்லா எழுதப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் அரவணைச்சுட்டு போகணும். எல்லாரையும் இறைநிலையா பாருங்க. எல்லாரையும் எப்படி பார்ப்பாங்க? எல்லா பொருளும் என்னை காண்பவன் எவனோ அவனை விட்டு ஒருபோதும் நான் விலகுவதில்லை. அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை. அல்லா பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே சொல்லியிருக்காங்க இல்லையா? அது எல்லாரையும் இறைவனை முதல்ல எல்லாத்தையும் பார்க்கறத நிறுத்து. யாரை பார்க்கணும்? நம்மளை பார்க்கறது கூட நிறுத்துங்க. யாரை பார்க்கணும்? சம்சாரத்தை இறைநிலையா பார்க்கணும். யாரை பார்க்கணும்? என்னையே இப்படி கேட்கிறீங்க? சம்சாரம் யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? கணவனை பார்க்கணும். கணவனும் மனைவியும் சேர்ந்து யாரை இறைநிலையா பார்க்கணும்? பெத்தவன். சரிங்களா? குழந்தைகள். இப்படி ஒவ்வொருவரும் இறைநிலையா எல்லாரையும் என்ன பார்க்கணும்னா பயன் எப்படி இருக்கும்? எல்லாருக்குமா இருக்காது. அதையெல்லாம் கொடுக்கறது தான் இந்த வேதாத்திரி, கொடுக்கறது இந்த விசன் கல்வி. அதாவது ஒரு நாள் 2 நாள் இல்லை நமக்கு ஆகாதுங்க. ஒரு நாள் வருமா கேட்பான், எல்லாருக்கும் மறுபடியும் என்ன பண்ணிருங்க? மறந்துடுவோம். அந்த பழக்கப்பதிவு என்ன ஆயிருன்னா, பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் போராடிட்டு இருக்கிற நம்ம பழக்கப்பதிவு தான் எழுச்சி பெறும், விளக்கப்பதிவு எழுச்சி பெறாது. அப்படியே அடங்கிதான். அதை எழுச்சி பெறாமல் இருக்கணும். விளக்கப்பதிவு பழக்கப்பதிவை மாத்தோம்னா இங்க இருக்கிற அனைவரும் விசன்ல சேர்ந்துக்கணும். இங்க இருக்கிறவங்க விசன் படிக்காதவங்க எத்தனை பேர் கைது? இப்பவே 10 அட்மிஷன் இருக்குது. ஏன் நோட் பண்ணிக்க? அவசியம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கல்வி. நீங்க எந்த கோயிலுக்கு போயும் எந்த பிரயோஜனம் கிடையாது. கோயிலுக்கு போக வேண்டாம்னு போங்க. ஆனா இந்த விசன் கல்வி மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி. இதை சொல்லி முடிக்கிறேன், இதை சொல்லி முடிக்கிறேன், முடிக்க மாட்டேங்கிறேன். கம்பெனியில கட்டிங் போட்டுட்டு இருந்தேன். என்ன போட்டுட்டு வெட்டிட்டு இருந்தேன். என்னைக்கு வேதாந்திரியத்துக்குள்ள வந்தனும்
அன்னையிலிருந்து கம்பெனிக்கு பக்கம் என்ன பண்ணது இல்லைங்க. கம்பெனிக்கு போறப்ப எங்க குடும்பம் 4 பேர்த்த மட்டும்தான் எனக்கு தெரியும். வேற யாரும் அந்த செந்தில்குமார்னா தெரியாது. ஆனா இந்த மிஷன் கல்வி படிச்சு வேதாத்திரியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க யாருக்கிட்ட போய் செந்தில்குமார்னு கேட்டாலும் தெரியாம இருக்காது. என் மேல இருக்கிற அபிமானத்தினால இவங்க எல்லாம் கூட செந்தில் என்ன பண்ணிட்டாங்க, பேர் வச்சிட்டாங்க. சரி, மகிழ்ச்சி. நிறைய செய்யறோம். நீங்க ஏதாவது சந்தேகம் கேட்கறதா கேட்கலாம். வினைய பயனா மாற்ற முடியுமா முடியாதா? நம்பிக்கை இருக்குதா இல்லையா? ஒளிய மாதிரியே இருக்கக்கூடாதுங்க. உங்களை மாதிரி நான் நிறைய மறக்க மாட்டேன். தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அதாவது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்துருவாங்க. என்னை கரெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இங்க தப்பு பண்ணியிருப்பேன், இதெல்லாம் நீ என்ன பண்றாங்க, பேசக்கூடாது, செய்யக்கூடாது, என்னை திட்டிட்டு இருக்கிறாங்க. மனைவியை நான் இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கிறேன்னு காரணமே அவங்க தான் காரணம். சரி, யாருக்குமே இல்லை. அவர் கேட்டால சொல்ல மாட்டேன், இங்க இருக்கிறவங்க கேட்கணும் எப்படி இருந்துச்சு. ஆனா நான் நினைச்சிட்டு வந்தது ஒண்ணு, நான் எடுத்துட்டு வந்தது அதை எடுக்கவே இல்லை. ஐயா புரிஞ்சுதா உங்களுக்கு எதனால எப்படி ஆச்சுன்னு? இனி எப்படி இருக்கலாம்? ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கிய வேதாத்திரிய வெஸ்டர்ன் அறிவிப்பு கோயிலை சார்ந்த அனைத்து நிலை இறை உள்ளங்களையும் வணங்கி, சபையில் வீற்றிருக்கக்கூடிய மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து இறை உள்ளங்களையும் வணங்கி, நீங்கள் அனைவரும் அருள் பேர் ஆற்றலின் கருணையினால் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கின்றோம். இந்த வேதாத்திரியத்துக்கு வர்றதுக்கு இந்த ஆசிரியர் பயிற்சிக்கு ரொம்ப போராடி தான் வந்தேன். அவ்வளோ சீக்கிரம் வரல. ரொம்ப அதாக இருந்துச்சு. எஸ்கே ஐயாவே என்ன பண்ணாங்க, அவருக்கு டைரக்டாக எனக்கு அப்பாயின்மெண்ட், நீங்கள் ஆசிரியராக தகுதியாக அந்த அளவுக்கு ஒரு போராடணுங்காட்டிக்கு அது கிடைச்சது. ஏன்னா அந்த வேதாத்திரியத்துக்குள்ள வந்துட்டுங்காட்டிக்கு லெவலே வேற. என்னை விட நீங்கள்லாம் நல்லா வரணும். காலையில் வேணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் செய்யறதுலாம் சர்வீஸ் இல்லை, அவர்களாம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. முகஸ்துதிக்காக சொல்லியிருக்கேன். அவர் செய்கிறாருன்னா அந்த அம்மா ஒத்துக்கணும். எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், வாழ்வாங்க. சிறப்பாக நம்ம எல்லாம் ஒரு சிரிப்போட குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி எல்லாம் இணைந்து ஒரு மனைவி பற்றி நல்ல ஒரு தலைப்பு. ஏன்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர் என்பதுன்னா ஒரு ஜாடி இருக்குன்னா அது ஏதாவது மூடி இருந்தால் தான் அந்த இது நல்லா இருக்குன்னு ஐயா சொன்னாங்க. இந்த வகையில் ஐயா நிறைய சிறப்பு வாய்ந்த இன்னைக்கு நயன்தாராவை பற்றிலாம் பேச முடியாது ஐயா. ஐயா வந்து அதான் லைவ்ல இல்லைன்றது அந்த மாதிரி நல்ல காமெடியாக பேசுவாங்க ஐயா. ஐயாவை வாழ்ந்துலாம். அதாவது இவ்வளோ பெரிய அறிவை ஒரு சாதாரண ரொம்ப வாடகை வீட்டில் ஐயா இருந்தாங்க, எனக்கு தெரியும். சிம்பிளா இடையில அவங்க கொரோனா வந்துச்சுங்க. அதாவது வந்து ஐயா தான் வந்தாங்க. அவங்க செய்த உதவியெல்லாம் நன்றி மறப்பது நன்று. அப்பெல்லாம் வந்து நல்லா நமக்கு என்ன பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ அந்த நிலையில இருந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம்னா அந்த வினையை பயணா மாத்துறது வேதாத்திரியம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஐயா நினைக்கிறதெல்லாம் நடக்குது. அந்த அளவுக்கு அவங்களுடைய இது அடிக்கடி சொல்றதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஐயாவுக்கு. இந்த வகையில் நீங்கள் சிறப்பு வாய்ந்த சொற்பொழிவை ஐயாவுக்கு சொல்லியிருக்காங்க, அதுக்கு நன்றி தெரிவிக்கலாம்.
மண்ணான இவ்வறிய மாபெரிய உலகம் இசை மனமுடைய மிகச்சிறிய மனித ஒரு வாழ்கின்றேன். எண்ணறிய ஆயிரங்கள் எண்ணங்கள் என் உள்ளத்தை எழுகின்ற இந்த இணை யார் அறிவார் யார் அறிவார் அப்படின்னு மகிழ்ச்சி ஒரு கவி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, மண் இவ்வளோ பெரிய பூமி 25,000 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்குது. இவ்வளோ பெரிய மண்ணான இவ்வளோ பெரிய உலகத்தில் மிகச்சிறிய மனிதன் ஒரு நான் சின்ன மனுஷன் தான். நம்ம யானெல்லாம் பெருசாக இருக்குது, பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருக்குது, பெரிய மரங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. மிகச்சிறிய மனிதன் ஒரு வாழ்கின்றேன். எண்ணறிய ஆயிரங்கள் எண்ணங்கள் என் உள்ளத்திலே இருக்கு. நிறைய ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஒரு நாள் வந்துகிட்டே போகுது. அதே மாதிரி அவருக்கான சபத்தெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை நான் யாருக்கு போய் சொல்லுவேன், யாரும் நம்புவாங்களா அப்படின்ட்டு மகிழ்ச்சி சொல்வார். இதை சொன்னா எப்படி உணர்ந்துடுவாங்க, நான் சொல்றத நம்புவாங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்வார் ஃபீல் பண்ணி. எவ்வளவு ஒரு பெரிய மகான் அவர் உணர்ந்ததை சொல்ல முடியாத அளவுக்கு திகைக்கிறார். அவ்வளவு ருசி இருக்கு இந்த தவத்துல அப்படின்ட்டு தான் அந்த கவி சொல்றாரு. அதனால நீங்களும் அந்த தவம், இந்த தற்சோதனை, இந்த விஷன் இதெல்லாம் படிச்சு மேன்மையடையணும்னு சொல்லி இந்த நிறைவு பகுதிக்கு வந்துடலாம். ஐயா வாழ்த்துக்கலாம். பேராசிரியர் செந்தில்குமார் ஐயா அவர்கள் அவர்களுடைய உடல் நலம், அவர்களுடைய குடும்ப வளம், அவர்களுடைய ஆன்மீக சேவை, பேராசிரியர் செந்தில்குமார் ஐயா அவர்கள் அடுத்ததாக ஐயாவுக்கு வந்து ஒரு சிறப்பு நினைவு பரிசு கொடுக்குறோம். வாங்கம்மா, நீங்க வாங்க. ஃபோட்டோ எடுக்கணும். எடுக்கிறியா? ஆ போட்டோ